பாஜகவோட கொள்கை என்ன? வாடா மாப்புல வாழைப்பழ தோப்புல வாலிபால் ஆடலாமா? சரி, லயலாமணி இப்படி சொல்றாரு. ராஜ்மோகன் திமுகவும் அதிமுகவும் எப்படி இப்படி இல்லையோ அப்படி அதிமுக பாஜகவும் கூட்டணி மாறி கூட்டணியில இருந்து வெளில வந்த ஒரு பிரபலமான ஒரு நடிகர், துணை நடிகர் இப்பதான் உங்க வீடியோவை தலைவருக்கே காமிச்சிருக்காங்க. அதாவது தலைவர்னா அவரு தலைவர்னு சொல்லுவாரு, விஜய்க்கு காமிச்சிருக்காங்க. அவர் அதை பார்த்துட்டு புசிட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்னாரு. பாத்தீங்களா தலைவரே பாத்தீங்களா? நான் பார்த்துட்டேன்ப்பா. 16 நாள் மிஸ்யூ ஸ்டேட்டஸ்லாம் போட்டேன் தெரியுமா நான் ட்விட்டர்ல. எதிரிகளே நேசிக்கும் ஒரு தன்னிகரற்ற தலைவர். அதுல ஒரு 3 நாள் செனட்டா ரோடு போய் இருக்கிறாரு. சிஎம் வீடு அங்க போய் பால் பாக்கெட் போட்டாங்க. இல்ல அந்த ரூபத்துலதான் உள்ள போயிருப்பாரு. உள்ள போனவரு சிஎம் அழுத்த சிஎம் வீட்டுல இருந்து சமயக்காரன் வந்திருப்பாரு. பால் பாக்கெட் எவ்வளவு கேட்டிருப்பாரு. அவர் வேலையை கிளீனா செய்யறாரு. இப்ப 2 நாள் முன்னாடி ஒரு வீடியோ வந்துச்சு. இங்க இருந்து எவனோ விசில் அடிச்சான். அந்த மாதிரி நீ சொல்லணும்ல. அந்த பஸ் கீழே பைக்ல மாட்டுறான். டக்குனு எஸ் ஜே சூர்யா செத்தானா இல்லையாடா? விஜய் போய்கிட்டு இருக்கப்ப யாரு சத்து தேடி மாடு உள்ள உட்கார சொல்லுப்பா. அண்ணே அவன் தானே மாடு என்ன சொல்லுவா? தம்பி நீ யாருப்பா? தேனி மாவட்ட செயலர். அவன் தேனி மாவட்ட செயலர். ஆமா நீ யாரா? நானும் தேனி மாவட்ட செயலர். தம்பி அப்ப நீ போப்பா. நானும் தேனி மாவட்ட செயலர். அப்ப குஷி தனியுடைய நான் தான் சேஃப்டிக்கு 4 மாவட்ட செயலர் போச்சேன். ஸ்டாண்டர்ட் பேர் ஆட்டு கொடுத்துருக்காங்க. உண்மையதுல ஸ்டாண்டர்ட்ல ஆடு கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருப்பாங்கன்ற இல்லம்பைங்களா? ஏங்க அவ்வளவு பேர் செத்து கிடக்குறாங்க, பொறி வாங்கி ஆயுத பூஜை கொண்டாடி இருக்கிறாங்க. அதுவும் அந்த வண்டிக்கு அந்த வண்டிக்கு கேட்டா டிரைவர். அப்ப டிரைவர் கூட உங்களை மதிக்கல. ஆனா பரவாயில்ல, விஜய் ஆண்டனி படத்துல அப்படி ஒரு லீட் ரோல் எடுத்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க மாதிரி வந்து பொலிட்டிக்கலா மக்காயாலா இல்ல. இந்த பிரேம பார்த்தா என்ன நினைப்பானுங்கன்னு எனக்கு அவ்வளவு தோணுச்சு. அப்புறம் முதல்ல வெல்கம் பண்ணிடலாம். ஐயா வணக்கம். வணக்கம். பக்கத்துல இருக்கிறவரு ஒரு சிங்கம் வந்து நிக்குங்க. அது நீ பயப்படாதீங்க, பாயாது விடாதீங்க. நான் நம்ம பார்த்த ஒரு லாயத்து அப்படின்னா போதும், உள்ள அடங்கிடும். ஆவண்ணாவில் பெயர் தொடங்கும் பூனையா? பயப்படாதீங்க. நீங்க வேணா அது மேல பாயலாம். அந்த சிங்கம் யார் மேலையும் பாயாது. ஒரு 2-3 நாளா அவங்க அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அண்ணன் புஷிய. எதுக்குன்னே தெரியல. அதாவது 16 நாள் காப்பாத்துனது யாரு? காப்பாத்துனது யாரு? ரிச்சுவல் வாரியர்ஸ் தான். கடவுளுக்கு நிகரா, பெரிய பெரிய தலைவர்களுக்கு நிகரா. சேகுவாரா சொல்லாத கோட்டை போட்டு சேகுவாரா சொன்னாருன்னு சொல்லி போட்டு அந்த சேகுவாரா அவரு சொல்லாத ஒரு கோட்டை ஒரு நிர்வாகி போட்டு கீழே சேகுவாராவும் விஜய் போட்டோவும் போட்டு உங்களுக்கு இவர் இருக்காரு அப்படின்னு போட. உண்மையில சேகுவாரா அப்படி சொன்னாரான்னு ஒருத்தன் கீழே கிராக்ல டேக் பண்ணிட்டான். அந்த ஐடி பேரு மாடு. ஆனா அந்த கிராக் என்ன சொல்லிருச்சுன்னா, இப்படி ஒரு பதிவு புத்தகத்திலயும் இல்ல, விக்கிபீடியாலயும் இல்ல. 2வது சொல்றேன்னா ஹைலைட், அவர் எந்த மேடையிலயும் இப்படி ஒரு வார்த்தையே பேசவே வந்துருச்சு. சிபிஎம்ல இருக்க சிந்தன் வேற அதை கோட் ட்வீட் பண்ணி கேட்டிருந்தாரு. ஆமா, அதுக்கு கீழே கழுவி ஊத்திட்டு இருந்தாங்க. அதனால அவ்வளவு நிகரா காப்பாத்தி இருக்காங்க. ஆனா என்னன்னா, புஷியே தான் இன்னைக்கு வந்து மறுபடியும் தூக்கி வச்சு மாலை போட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல. அதனால விர்ச்சுவல் வாரிசு கோவம் வந்துருச்சு. எங்களை அங்கீகரிக்கல, நான்ல உனக்கு காப்பாத்தின முட்டு சந்திர ஓடி பண்ணி நான் உனக்கு பாதுகாத்து சிங்க ரேஞ்சுக்கு போட்டிருந்தேன் அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால நீ இப்ப நீங்க சொன்னதெல்லாம் அவருக்கு புரிஞ்சுப்பாங்க. ஆக்சுவலா புஷி இல்லைன்னா அந்த கட்சியே இல்லை. ஃபேக்ட் அதுதான். ஆமா, ஃபீல்ட் ஒர்க்கர் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணது எல்லாமே அவர் தான். இட்டுன்னு வந்து கூட்டுன்னு போய் கட்டு 40 உயிரை பறி கொடுத்து எல்லா வேலையும் செய்யறது அவரு.
ஆனா கிரெடிட் வந்து விஜய் அப்படிங்கிற பேர்ல போயிருது. நியாயமா பார்த்தா இவனுங்க கெட் அவுட்னு சொல்ல வேண்டியது விஜய் தான். யார் கட்சியில வந்து உட்கார்ந்துக்கிட்டு யார வெளியே போன்னு சொல்ற? அது விஜய் வந்து எப்படின்னா எம்ஜிஆருக்கே சொல்லுவாங்க, எம்ஜிஆர் ஆடா பாட்டு பாடுறாரு, டிஎம்எஸ் பாடுறாரு, எழுதுறது எம்ஜிஆர் ஆடா, கண்ணதாசன் பாட்டு போட்டா வாரிடா அப்படின்னு. அந்த மாதிரி படம் எடுத்தது யாரு? எழிலு, கே.எஸ். ரவிக்குமார், இவங்க கிரெடிட் யாருக்கு? இவருக்கு. அது போலதான், அவரு போலதான். உண்மைதான். அவரு நேர்மையா இருக்கிறாரு, தொழிலுக்கு நேர்மையா. அவர் என்ன சொன்னாங்களோ அதை செஞ்சு கொடுத்துட்டு போறாரு. பாருங்க, அவர் பேசும்போதே கீழே கேக்குறாரு, நான் பேசலாமா, கன்டினியூ பண்ணலாமா, எல்லாம் ஓகேவா? ஓகே ஓகே ரெடி டேக் அப்படின்னு தலைவா நீ பேச தலைவா. கீழ இருந்து அந்த டாக்டர் பிரபு வந்து ஆக்ஷன் ஏன்னா ஆக்ஷன் அவர் விஜயை விட பல ஆக்ஷன்களை இவர் தான் பண்ணுவாரு. அது சரி, வாக்கி டாக்கி வச்சிருக்காருல்ல, அந்த வாக்கி டாக்கி எதுக்கு தெரியுமா? டென்டல் ப்ராப்ளத்துக்கு யாராவது கால் பண்றதுக்கா? இருங்க, இப்போ இருக்க புஷியா இருந்திருக்காருன்னா, தம்பி எங்க இருக்கீங்க தம்பி, நீ புஷியானோட புடனை சைடுல இருந்து ஒரு ஷாட் அப்படியே லெஃப்ட்ல வாப்பா, அப்படியே கேஷுவலா இருக்கும், பாத்து நம்ம அப்படியே எடுப்பா, ஓகே ஓகே இப்ப ரைட்ல இருந்து இப்படி வா, நான் இப்படி திரும்புறேன். அதுக்குதான் அந்த வாக்கி டாக்கி. பிரபல ஆங்கில நாளிதழ் என்ன சொல்லி இருக்கு, வாக்கி டாக்கி கூட வச்சுக்காம ஒரு கட்டமைப்பு இல்லாத ஒரு கட்சியா தான் இந்த ஸ்டாம்பட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுது. ஆனா இவர் எதுக்கு அந்த வாக்கி டாக்கி வச்சிருக்காருன்னே நமக்கு தெரியல. அபிடவிட்ல போய் ஆதவர்ஜுனா வாக்குமூலம் கொடுக்குறாரு, நாங்க வந்து எங்களுடைய டாக்டரை வந்து அந்த கலப்பணி செய்வதற்காக இறக்கி விட்டோம், ஆனா அறிமுகம் இல்லாம யாருக்கும் தெரியாம அவர். அதே இப்ப டாக்டரை நாங்க களத்துல இப்ப வந்து ஜட்ஜ் என்ன சொல்றாரு, நாங்க வந்து பொறுப்பு இல்லாம ஓடி போயிட்டீங்கன்னு சொல்லும் போது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆதாரத்தை காட்டணும்ல. எங்க டாக்டர் டி.கே. பிரபு அங்க இருந்தாரு, அப்படியா, அதுக்கு ஆதாரம் கொடுங்க. இல்ல இல்ல அவர் அனானிமஸா உதவி பண்ணிட்டு. சரி, அவர் பல் டாக்டர் தானே, அதான் கேட்டோம். அவர் பல் டாக்டர் எப்படி ஆபரேஷன் ட்ரீட்மெண்ட் எம்பிபிஎஸ் எப்படி ஆடாரு? இது பேர் என்ன? சிபிஆர். சிபிஆர் பண்றதுக்கு இப்ப டாக்டர் படிக்கணும் அவசியம். ஜெனரலா கொடுப்பாங்க. டாக்டர் நிக்க வச்சிருக்கோம்னு நீ சொல்றீல்ல, அவர் அங்க வச்சு என்ன பண்ணாரு? அது ஏதாவது வீடியோ காட்டணும்ல. எனக்கு தெரிஞ்சிச்சு, 2 வீடியோ நான் பார்த்தேன் சிபிஆர் கொடுக்கறது. சாதாரண பப்ளிக் கொடுத்தாங்க, அங்க எங்கேயும் நான் பிரபுவை பார்க்கலையே. பிரபு இருந்தாருன்னா பிஹைண்ட் உட்ஸ் அங்கதான் இருக்கும், கலாட்டா அங்கதான் இருக்கும், கரெக்ட், இன்ஸ்டா கம்பெனி அங்கதான் இருக்கும். ஏங்க அவர் ஒரு ரீல்ஸ் வெறியரு, இப்படி ஒரு ஷாட்டை வச்சுக்கிட்டு அவர் ரீல்ஸ் போடாம இருப்பாரா? ஸ்கோப் ஆச்சு. அத பொய் சொல்லி மண்ணிலே ஈனம் உண்டு அப்படின்னு ஒரு வரிலாம் வந்திருக்கு. அப்ப எதுவுமே இல்லைன்னா அது இல்ல இல்ல. அட்லீஸ்ட் நீங்க டாக்டர் திவாகர் வாட்டர்மேன் ஸ்டார், அது அவரு பிசியோதெரபி, அதாவது உங்க கைகள் சொல்லினா அவரு கூட இருந்திருந்தா கூட நம்ம ஏத்துக்கலாம். பல் டாக்டருக்கு என்னங்க வேலை பண்ணாருன்னு அபிடவிட்ல வேற அது தன்னுடைய அடையாளத்தை மறைத்து விட்டு, ஏற்கனவே அடையாளமே இல்லை, எம்பிபிஎஸ் அதை மறைக்கிறது. புஷிய வந்து வெளியேற்றணும் அப்படின்னு சோசியல் மீடியால போடும்போது உங்களுக்கு வந்து நல்ல முடிவு அப்படி தோணுதா, இல்ல இது வேண்டாம் அவர் ஆனந்தனே போங்க? புஷியானந்த வெளியேற்றணும் அப்படின்னு சொல்றத கேட்கும் போது உங்களுக்கு வந்து ஓகே சரியான முடிவு அப்படின்னு தோணுதா, இல்ல அவர் எடுத்துறாதீங்க அப்படி தோணுதா? எனக்கு 2 முடிவுங்க, ஒன்னு எடுக்கணும், ஒன்னு எடுக்க கூடாது. எடுக்கணுங்கிறது என்ன முடிவுனா, எடுத்துட்டா கட்சி அழிஞ்சு போயிடும், எல்லாரும் திருந்திடுவாங்க, ஃபீல்டு ஒர்க்குக்கு ஆள் இருக்காது, போய் பர்மிஷன் வாங்குறது, வெயில்ல அலையிறது, இந்த மாதிரி ஒரு கிரவுண்ட் ஒர்க்கர் இருக்க மாட்டாரு. மீதி எல்லாரும் பான் வித் சில்வர் ஸ்பூனு, மீதி எல்லாருமே சிடிஆர் தளபதில இருந்து எல்லாருமே சரிங்களா, 5 நிமிஷம் மேல வெயில்ல நிக்க மாட்டாங்க. இவர் ஒரு அடிமை பீஸ், நீ போயான்னு அனுப்பிச்சு விடலாம், இவர் தூக்கிட்டா கட்சி அழிஞ்சிடும். இவர் ஏன் எடுக்க கூடாதுன்னா, எனக்கு கண்டென்ட் கிடைக்காது. 16 நாள் மிஸ்யூ ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டேன் தெரியுமா நான் ட்விட்டர்ல. எதிரிகளே நேசிக்கும் ஒரு தன்னிகரற்ற தலைவர். ஆமா நிச்சயமா, அதனாலதான் தலைமறைவா இருந்தவர் காலில் ஜெயிலுக்கு போயிட்டு வந்து விழுந்திருக்காங்க. ஆக்சுவலா கட்சியுடைய பொதுச் செயலாளர் அரெஸ்ட் ஆயிட்டு அந்த கிரெடிட்டை எடுத்துக்கிட்டு மாவட்ட செயலாளர்கள் அவரை வரவேற்கிறதுங்கிறது வேற. இருக்க மாவட்ட செயலாளர்களை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு ஒரு ஓரமா உட்காந்து நண்டு சூப் அடிச்சுட்டு பூனை சூப்பை குடிச்சிட்டு திருப்பி வந்து மாவட்ட செயலாளர் ரிலீஸ் ஆனோடனே இட்னு வந்து காலில் போட்டு, அதுலயும் கேமராமேன் பாருங்க இப்படி வைக்காம கரெக்டா கேட்டுக்கு மேல இப்படி தூக்கி வச்சிருக்காங்க. அந்த விஷயமே அப்படிதான் இருக்கு, கரெக்டா காலில் விழுகிற மாதிரி இருக்கு. தள்ளி பாருங்க, பிரபு இருந்திருப்பாப்ல.
இருந்திருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு தனியா அவ்வளவு உயரத்துல கேமராமேன் இருக்கிறாருன்னா அவர் கழுத்துலதான். ஆமா, எனக்கு தெரிஞ்சு எல்லா கட்சி ஆபீஸ்லயுமே கேமரா எல்லாமே இந்த வியூ பாயிண்ட்ல தான் இருக்கு. ஆமா, தாவேகாவுல மட்டும்தான் அப்புல இருந்து லோ பாயிண்ட்ல இருக்கு. ஆயுத பூஜை கொண்டாடின விஷுவல் பாத்தீங்களா இப்படிதான் இருக்கும். விஜய் வீட்டுக்குள்ள போனது பாத்தீங்களா இப்படிதான் இருக்கும். ஒரு தாடிக்கார ஜேர்னலிஸ்ட் ஒரு புரோக்கரை தூக்கி நிக்கிற மாதிரி ஒரு போட்டோ பார்த்தேன். நானும் பார்த்தேன். அப்படி ஒரு ஆங்கிள். அவர் ஜேர்னலிஸ்ட் கிடையாதான், அவர் தான் ஜேர்னலிஸ்ட் சொல்லிக்கிறாரு. அவர் சொல்லிக்கிறாருங்க. அவர் நம்மளையும் ஜேர்னலிஸ்ட் தான் சொல்றாரு. ஆனா அவரே ஜேர்னலிஸ்ட் இல்லன்னு அவர் கூட உட்கார்ந்து ஒரு லேடி பேசுறாங்க. ஐயோ, எனக்கு பார்க்கவே இல்லையே. என்னன்னா கேமரா இப்படியே வச்சு பாத்துக்கிட்டே இருக்கனால கீழே எவன் நடந்து போறானே தெரிய மாட்டேங்குது. அதனால ஒருத்தர் 2 பேர் யாருக்குமே தெரியாம ஒருத்தன் 2 நாளா உள்ளே பதுங்கி இருக்கிறான். எகிரி குதிச்சுட்டா வந்துருக்க மாட்டான், இப்படியே போயிருப்பான் போல. உள்ளுக்குள்ள தாவேகாவோட சினாரியோ சோசியல் மீடியால வெளிப்படையா தெரியுது. உங்களை அடிக்கிறது உள்ளுக்குள்ள எப்படி இருக்கு உங்களுடைய வேவ் எல்லாம்? என்ன வேவ்னா உங்களுடைய பிரசன்ஸ் தாவேகாவுக்கு உள்ள என்ன மாதிரியான வேவை கிரியேட் பண்ணதுன்னு ஏதாவது தகவல் வந்ததா? எனக்கு தனியா ரிப்போர்ட் அடிக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்கிறாங்க வார் ரூம்ல இருந்து. அப்படி பார்க்கும்போது இந்த மாநாடு நடத்தினாங்கல்ல, மாநாடு நடத்தி 2வது நாள் இந்த வீடியோ போட்டோடனே ரிப்போர்ட் அடிக்கிறாங்க. அதுக்கு வரைக்கும் எங்களுக்கு வீடியோஸ் நல்லா போயிட்டே இருந்துச்சு. ரிப்போர்ட் அடித்த உடனே நம்ம போய் யூடியூப்ல ப்ரொஃபஷனலாக அந்த எல்லாத்தையுமே அப்ரோச் பண்ணுறோம், மெயிலெலாம் போடுறோம். அப்போ சொல்லிட்டாங்க ரிப்போர்ட்னா உங்களுக்கு 15 நாள் ஆகும் இது கிளியர் ஆக அப்படின்னு. நம்ம அந்த எங்கள் வீடியோஸ் எடுத்து பார்த்தா தெரியும். கரெக்டாக அந்த 15 நாள் போனதுக்கப்புறம் மறுபடியும் பீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இவங்க டெக்னிக்கலாக அடிக்கிறது, அப்புறம் பர்சனல் ஐடியை ரிப்போர்ட் அடிக்கிறது, ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வந்து மார்ஃபிங் பண்ணுறது, அதிகபட்சம் அவங்களுக்கு அதுதான் தெரியும். அதனால எனக்கும் ஜாலி. ஒருவேளை கருத்தியில அடிச்சிட்டாங்கன்னு வைங்களேன், ஆஹா என்னடா நம்ம படிக்கும் போல. அதனால எனக்கு அந்த வேலையை வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளா கேட்பேன், பதில் இல்லை, மாறா திட்டுறது, மார்ஃபிங், ரிப்போர்ட் அடிக்கிறது. இன்ஸ்டாகிராம் இன்பாக்ஸை வந்து நீங்க பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும், லைனா பயங்கரமா இருக்கும். அப்படியே பார்ப்பேன், ஆஹா ஒரு காலத்துல என்னோட இன்பாக்ஸ் அனாத மாதிரி இருந்துச்சு, எனக்கு எவ்வளவு வாழ்க்கை கொடுக்குறாங்க அப்படின்னு ஜாலியா. பெண்களுக்கு ரொம்ப மதிப்பளிக்கிற தொண்டர்கள். ஆமா நிச்சயமா. அப்படிதான் சொல்லிக்கிறாங்க. சரி, மாநிலத்துல இருக்கிற உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு பெண் நிர்வாகி பேர் சொல்லுங்க. வைஷ்ணவி சொல்லாதீங்க, அவங்க ரிலீஜ் போயிட்டாங்க. கனிமொழி. நீங்க திமுகவுல கேட்கலங்க, தாவேகாவுல கேக்குறேன். மேடையில ஒருத்தங்க பரதா போட்டு நிப்பாங்க. அவங்க கட்சி ஆரம்பிச்சுல தலைமறைவு அவங்க இல்ல, பிரபலமான யாராவது ஒரு பேச்சாளர் யாராவது ஒருத்தர். இவங்க எந்த இடத்துல பெண்களை வச்சிருக்காங்கன்னு பாருங்க. இன்னும் ஒரு பேச்சாளரை ரெடி பண்ணி, இன்னும் ஒரு ஐடியாலஜிக்கலா கொண்டு போய் எங்கேயாவது போய் சேர்த்துருங்க. பண்ணிருக்காருல்ல. தாவேகாவோட கொள்கை என்ன? தமிழ் தேசியமும் திராவிடமும். வாடா மாப்புல வாழைப்பழ தோப்புல வாலிபால் ஆடலாமா? எந்த இடத்தில் அது மிக அதிகமோ அந்த இடத்தில் கண்டுபிடிப்பேன். கொள்கை அவர் பாட்டெல்லாம் எடுத்துட்டு வர்ற நம்ம. அப்ப அதெல்லாம் இல்ல, அவரு பாட்டை சொன்னாரு. அவரு வேளாண்மை மீது எவ்வளவு அக்கறை கொண்டிருந்தா, எந்த இடத்தில் நண்டு அது மிக அதிகம் அந்த இடத்தில் வந்து பிடிப்பேன், நண்டு பிடிப்பேன். ஒரு மீனவருடைய பிரச்சனையா அன்னைக்கே அவர் கணிச்சிருக்காரு. மீனவர் பிரச்சனை, இது வயக்காட்டு பிரச்சனை, மாம்பழ பிரச்சனை, வாழைப்பழ பிரச்சனை, தோப்புல இருக்கக்கூடிய அரசியல், மாரி செல்வராஜ் வாழைப்படம் எடுத்தது மாதிரி அப்பயே ஒரு கணிச்சிருக்காரு. வர்க்க அரசியலை பேசி சாதிய ஒடுக்குமுறை அரசியல். அதாவது ஒரு இன்டர்வியூல தமிழ் தேசியமும் திராவிடமும் எங்க கொள்கையே இல்லைன்னு தான். கரெக்டா தானே பேசுறீங்க, கரெக்டா தானே. ஆமா, என்ன பண்ணினா பேர் சொல்றல, என்ன அவரே சொன்னதுதான். எங்க கரெக்டா தானே பேசுறீங்க. ஆமாங்க, எங்க கொள்கை இல்ல. உங்க தலைவர் அறிவிச்சாரியா? நாங்க அறிவிக்கல, மக்கள் விரும்பினாங்க, அதை நாங்க மதிக்கிறோம் அப்படின்னு ஓப்பனா சொல்லிட்டாரு. அப்பனா அது வேற எதுக்கோ ஒரு முகாந்திரமா அச்சாரம் போடுறாங்கன்னு எடுத்துக்கணுமா? ஒருவேளை செய்தி தொடர்பாளர்களுக்கு ஒரு இது கொடுத்திருப்பாங்கல்ல, பிரீஃபிங் கொடுத்திருப்பாங்கல்ல. ஆக்சுவலா அவங்க கொள்கை என்னன்னா, ஏதோ ஒரு இதுன்னு சொன்னாங்கல்ல, மத சார்பற்றவா, மத சார்பற்ற. அது இது திமுக கூட்டணியோடது. திமுக கூட்டணியோட கொள்கை இல்லைங்கயா, கூட்டணி. அது மதச்சார்பற்ற வேற ஏற்றத்தாழ்வற்ற ஏதோ ஒரு வார்த்தை சொல்லி சொன்னாங்க. அதுதான் எங்க மதச்சார்பற்ற சமத்துவ மக்கள் நீதி மையம், சமத்துவ மக்கள் கட்சி. கட்சி கொடி கலர் சமத்துவ மக்கள் கட்சிட்டு இருந்தா வந்திருக்கு. ஆமா, அப்ப எல்லாமே அப்படி வேணா வச்சுக்கலாம். சரி, லயலா மணி இப்படி சொல்றாரு. ராஜ்மோகன்
ராஜ்மோகன் அண்ணன் வந்து கொஞ்சம் வித்தியாசமானவர். திமுகவும் அதிமுகவும் எப்படி இப்படி இல்லையோ அப்படி அதிமுக பாஜகவும் கூட்டணி மாறி கூட்டணியில இருந்து வெளில வந்த இல்லங்க, அவர் ஒரு டிபேட்ன்ற ஒரு இன்டர்வியூல உளர்னாரு, சத்தியமா உளர்னாரு. என்னங்க திமுக பாஜக கூட்டணி எதை வச்சு சொல்றீங்கன்னா, எப்படி அதிமுகவும் திமுகவும் மதிமுக கமக தோமக மாதிரி அந்த மாக்கா கிக்கா அப்படின்னு உளர்னாரு. ஒரு வித்தியாசம் என்னன்னா, லைலாமணி வந்து யாராவது ஒரு சேனல்ல இருந்து இன்டர்வியூ அப்ரோச் பண்றாங்கன்னா உங்க சேனல் லிங்க் அனுப்புங்க அப்படின்னு அனுப்பிச்சிட்டு, ஓகே சாரி உங்களோட வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மியா இருக்கு, நீங்கள் தொடர்பு கொண்ட வாடிக்கையாளர் கட் பண்றாரு. அதுக்கு அடுத்து அவங்க அப்ரோச் பண்ணா எடுக்க மாட்டார். இது நான் 2-3 சேனல்ல இருந்து எனக்கு வந்த ரிப்போர்ட். லைலாமணி. ராஜ்மோகன் அண்ணா ஊர் எப்படி அப்படின்னா, மில்லியன் வியூ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும், இல்லைன்னா ஒரு பெரிய ஜேர்னலிஸ்ட் இருக்கணும். ஏன்னா நான் பல பிரபலம் ஏற்கனவே நான் பெரிய சேனல்ல இருந்து வந்திருக்கேன், பெரிய ஆளு. ஆனா அங்கிருந்து வந்தா நான் இன்டர்வியூ கொடுப்பேன். 25,000 ரூபாய் கொடுத்தா அவர் எந்த மேடையிலயும் போய் பேசுவாருங்க. எனக்கு அந்த மாதிரி இல்ல. நான் வேணா உங்களுக்கு ஒரு ஆதாரம் காட்டுறேன். இந்த ஸ்டாம்பட் நடக்கிறதுக்கு முன்னாடியே அவர் அப்ரோச் பண்ணானே, உங்க இன்டர்வியூ கொடுங்க, ஐடியாலஜிக்கலா டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு. அடுத்த கேள்வி கேட்டாரு, நீங்க இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டீங்களே. ஆமாண்ணே, பட் ஆனா பேசுவோம் பண்ணுவோம்னு. நான் பார்த்துட்டு சொல்றேன் மீன் கட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் ஆமா எனக்கு நான் வேணா ஸ்கிரீன்ஷாட் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு. தொடர்புலதான் இருக்கிறீங்க. ஐயோ தூக்கிற போறாங்க பாருங்க. நான் நார்மலா இன்டர்வியூ கேட்டேன், முடியாது. அதை தந்திருப்பாரு. ஒருவேளை நான் வந்து இதுக்கு முன்னாடி இந்த நியூஸ் டீன்ல இருந்து தான் கொடுத்துருப்பாரு. இதை கொடுத்துருக்க மாட்டாங்க. நான் அப்பயே பிசி அடிக்க ஆரம்பிச்சிட்டேன், அவருடைய கொள்கை தலைவர் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். கரெக்ட் தான். ஆனா எனக்கு எந்த தகவல் என்னன்னா, அவர் வந்து ரொம்ப கடும் அதிருப்தியில பட்டிமன்றம். ஆமா, ரொம்ப கடுமையான மன உளைச்சல்ல விரக்தியில உழண்டு போய் ஏற்கனவே அவருக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி தொடர்புகளுக்கெல்லாம் தொடர்பு கொண்டு அந்த பக்கம் வந்துடலாம்னு இருக்கேன், எனக்கு இவங்க பண்றது சரியா படலை, வந்தா எனக்கு ஒரு நல்ல பொறுப்பு கிடைக்குமா அப்படின்னு ஆஃபர்ஸ்லாம் பேசியிருக்கிறாரு. அது போக அவருக்கு வேண்டப்பட்ட ஒரு நண்பர், பலருக்கும் தெரியும், அவர் ஒரு பட்டிமன்ற பேச்சாளர், ஒரு ஊடகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர், பெரிய பெரிய காலேஜஸ் ஸ்கூல்ஸ் எல்லாம் போய் பேசக்கூடிய நபர். அவருக்கு கால் பண்ணி அவர்கிட்ட போன் ஈரோடு பக்கம் இருக்கவரா போன போட்டு அவர்கிட்ட கேட்க, அவரு திமுகல நிறைய பேர் பேசுறதுக்கு இருக்கிறாங்க, அங்க போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்கோர் பண்றதுக்கு இடம் கிடைக்காது. இளம் பேச்சாளர் 150 நல்லா பேசுறாங்க, ஒரு சிறந்த கட்சி ஆஃபர் பண்றேன். எந்த கட்சி? தாவேகா. அதிமுக சேருங்க. கல்யாணம்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரு வந்து அவருக்கு அடுத்து அப்படி பேசுறது அப்படிங்கிற மாதிரியான ஆட்கள் இல்ல, நீங்க ரெடினா அங்க வேணா நான் உங்களுக்கு ரெஃபர் பண்றேன் அப்படின்னு அவர் பேசியிருப்பாரு. அந்த கல்யாணம் என்னத்தை பேசி தள்ளிட்டாரா, அவருக்கு அடுத்து பேசுறீங்க. நீங்க வந்து அவரை வெளியில இருந்து பாக்குறீங்க, அதிமுகங்கிற கூடாரத்துக்குள்ள கல்யாணத்தை யோசிச்சு பாருங்க. ஏன்றாக்கு அதுக்கு பக்கத்துல நீங்க கல்யாணத்தை வைக்கிறத பத்தி யோசிச்சு. இவரை வந்து ராஜேந்திர பாலாஜிக்கு பேச்சாளரா கூட போடலாம், முன்னாள் அமைச்சர் பேச்சாளரா போடலாம். அண்ணனை பற்றி, அண்ணனின் வீரத்தை பற்றி உங்களுக்கு சாதாரணமாக தெரியாது, கர்நாடகாவிலே பிடிபட்ட போது என்ன பிட்பாக்கெட் பண்றா என்று அந்த குரல் ஒலித்த போது கூட அதுக்காக அஞ்சவில்லை அப்படின்னு. அண்ணன் பேர் பாலாஜி, அண்ணன் வணங்கியவர் பேர் மோடிஜி, ஆகஜி இருக்கலாம். அப்படி கூட எதுக்கும் போன எதுக்கெல்லாம் ஐயா, நாங்க சாதாரண நம்ம யூடியூபர்ஸ், பேரவைத் தலைவர் அப்பாவு அவர்களுக்கு ஒரு கண்டனம் தெரிவிக்க நம்ம தெரிவிக்கல. அவரு ராஜ்மோகன் வந்து பேரவைத் தலைவருக்கு கண்டனம் தெரிவிக்கிறாரு. அவர் யாரு? கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர். போஸ்டிங் ஒரு அறிக்கை எப்படி எழுதுவாங்க, இந்த மாதிரி சபாநாயகர் இப்படி பேசுவதும் முறையல்ல, அழகல்ல, அவர் வகிக்கும் பொறுப்புக்கு இது முறையல்ல, நீங்கள் எங்கள் குறித்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அபாண்டமானது, இதை நாங்கள் சட்டப்படி எதிர்கொள்ளுவோம், இப்படியான வார்த்தைகள். இது டெம்ப்ளேட்டே இல்ல, அப்படி சட்டம் கூட போக வேணாம், நம்மளுக்கு தெரியாது, நார்மலா இருக்கக்கூடிய ஒரு கண்டன அறிக்கை எழுதலாம்ல. பேரவைத் தலைவர் அவர்கள் பேரலை சிறார்கள் போல பேசிக் கொண்டிருக்கிறார் கண்டன அறிக்கை எழுதுறான். முதல் முறையா ஒரு கட்சியினுடைய கொள்கை பரப்பு தலைவர் எங்க சேனல்ல குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். எவ்வளவு பெரிய விஷயம். அது எங்க எடுத்த உடனே எலிவேஷன் எங்களுக்கு பேரவைத் தலைவர் ரேஞ்சு கொண்டு விட்டாங்க, அங்க ஈக்குவல் பண்றது.
இப்ப நீ அவரை இறக்கல தம்பி, எங்களை சேர்த்து இருக்காங்க. அவங்க ஏஐபிகே எப்படி கிரியேட் பண்றானுங்கன்னா, இந்த விஜய் வந்து முதலமைச்சர் நாற்காலியில உட்கார்ந்து இருக்க மாதிரியும் பின்னாடி எல்லா அதிகாரிகளும் இருக்க மாதிரி ஏஐபி கிரியேட் பண்ண. அப்ப எந்த அளவுக்கு அடிமுட்டாளா இருப்பாங்க. அதிகாரிகள் எங்க நிக்கணும்? முதலமைச்சருக்கு முன்னாடி நிக்கணும். அப்படிதான் ஏஐபிக்கு ரெடி பண்ணும். இவங்க எல்லாம் பின்னாடி நிக்கிறாங்க, உடனே பின்னாடி என்ன அவ்வளவுதான். கட்சியில இருக்கக்கூடிய மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளருக்கு இருக்கிற புரிதலும், அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய கொள்கை பரப்பு செயலாளருக்கு இருக்கிற புரிதலும், அதை என்டார்ஸ் பண்ணி பேசக்கூடிய நபர்களா இருக்கக்கூடிய 2 பேருக்கு இருக்க புரிதலும் அந்த கட்சிக்கு இவ்வளவுதான். எந்த அளவுக்கு புரிதல் இல்லாம இருக்கிறான்னா, புரிதல் இருந்திருந்தா புஷி ஆனந்தெல்லாம் சீட்ல உட்கார வச்சிருப்பான். ஒரு இன்டர்வியூ புஷி ஆனந்த் யாரு தெரியல, அவரை யாரை எதிர்த்து நின்று ஜெயிச்சாருன்னு தெரியும்ல. திமுக ஒரு தெருவுக்குள்ள நடந்த தேர்தல். அந்த கூட்டணி அந்த சமயத்திலுமே ஏடிஎம்கே கூட நின்றுதான் இந்த ஆள் நடந்தது. அதுல மொத்த ஓட்ட 3000 ஓட்டு தான் அந்த தெருவுல. அதுவே ஏடிஎம்கே சவாரி செஞ்சு. அப்ப அது ஊர் நிர்வாக தேர்தல், பஞ்சாயத்து பிரசிடென்ட் ஆயிட்டு. சென்னையில இருக்கக்கூடிய ஒரு வார்டுல 20,000 பேர் இருக்காங்க. நீங்க அதுல கேம்பெயின் பண்றதுலாம் பெரிய விஷயமே இல்ல. புஷி ஸ்ட்ரீட் போனீங்கன்னா குறைஞ்சது 20 ஒயின் ஷாப் இருக்கும். இல்ல அந்த ஸ்ட்ரீட் எல்லாரும் போவாங்க. அப்ப வீடுன்றது ரொம்ப கம்மி தான். இதுல போய் அதாவது தேர்தல்ல அப் அண்ட் டவுன் இருக்கதா செய்யும். இவரு என்னமோ ஜெயிச்சுட்டாரு, பின்னாடி விசாரிச்சாதான் தெரியுது. எலெக்ஷனுக்கு முதல் நாள் ஓசியில ஆளுக்கு பட்வைசர் பீர் கொடுத்துருமா, அதாவது கம்மி தான். ஐபேட் அது டைரக்டா போயிருக்காது. சில்வர் பீச்ல இருந்து ஆலி பீச் போய் அப்புறமா ராக் பீச்சுக்கு வந்திருக்கோம். அப்படி ஒரு எலெக்ஷன்ல ஜெயிச்சுட்டு நான் வந்து எம்எல்ஏ அப்படின்னு பில்டப் பண்ணி விஜய வேணா ஏமாத்தலாம், தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களை ஏமாத்தலாம் அப்படின்னு நினைக்கும் போது வேதனை தான். கம்மிங் பேக் டு புஷி. இப்ப புஷி அந்த இடத்தில் இல்லை அப்படின்னா அந்த கட்சியில ரீப்ளேஸ் பண்றதுக்கு வேற யாராவது வந்துட்டா அது தமிழ்நாட்டு அரசியல் பெரிய ஆபத்தாக மாறி. ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஒருத்தரால தான் முடியும். அவருக்கு முன்னாடி அந்த ரசிகர் மன்றத்தை நடத்திக்கிட்டு இருந்தவர் வயசாயிருச்சு, அவர் இறந்துட்டாரு. புஷிய கூட்டு வந்ததே அவர் தாங்க. இன்னொரு புஷியை உருவாக்குவாரு. வாழ்நாள் வருத்தமா அவர் வந்து மனசுல வச்சிருக்காரு. லிட்டரலா அந்த அமாவாசை படத்துல வர்ற சத்யராஜ் கேரக்டர் தான். என்ன கால்படுதா மணி, தள்ளி நில்லு. கால் பட்டு தெரியுதுல, தள்ளி நில்லு. அப்படி சந்திராவா வேற உண்மையிலே வெளியேறிட்டாரு. விஜய் அப்பா எதுவும் உங்க வீடியோஸ் எல்லாம் பாக்குறாரா தெரியல. பார்க்க வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இந்த சைடு போறதா நமக்கு ஒரு க்ளோஸ் ஒருத்தர் சொன்னாரு. ஒரு பிரபலமான ஒரு நடிகர், துணை நடிகர், இப்பதான் உங்க வீடியோவை தலைவருக்கே காமிச்சிருக்காங்க. அதாவது தலைவர்னா அவரு தலைவர்னு சொல்லுவாரு, விஜய்க்கு காமிச்சிருக்காங்க. அவர் அதை பார்த்துட்டு புஷிட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்னாரு. நடிக்க கூப்பிடுறாங்களா? யார? என்னையா? வேற என்ன அவருக்கு வேற என்ன ட்ரோல் பண்ண வீடியோ காமிச்சிருக்காங்க. அதை பார்த்தா என்னங்க தெரியும், ஏதோ யார பத்தியோ பேசுறாங்க. அது அவருக்கு சப்கான்சியஸ் மைண்ட் என்ன அப்படின்னு கொடுத்துருப்பாரு. அவர் எதுவும் வேற எதுவும் நினைச்சிட்டு இருக்காரு போல, அப்படி கொடுத்துட்டு இருக்காரு. புஷிக்கு வந்து ரெகுலரா பார்க்கக்கூடிய ஆளு. சும்மா சும்மா வெறுப்பேத்துறதுக்கே நிறைய பேர் அனுப்பி விடுறாங்களாம் அவருக்கே. பாத்தீங்களா தலைவரே பாத்தீங்களா, சும்மா சும்மா வெறுப்பேத்திருக்க அனுப்பிச்சு. அது இல்லாம அவர்கிட்ட ஒரு 4-5 போன் வேற இருக்கு. 4-5 போனுக்கு அனுப்புறாங்களா? போன அது டீலிங், அது தனி, அது கட்சி பிரச்சனை, அது கட்சியோட விவகாரத்தை நீங்க தலையிட. இப்ப தமிழ்நாட்டுல 4 மண்டலங்கள் இருக்கு. 4 மண்டலத்துக்கு 4 போனு தம்பி. 4 பிசினஸ் பண்றேன், அதனால 4 வேட்டி சட்ட கான்ட்ராக்டருக்கு ஒரு போனு. கொடுமை என்னன்னா எந்த போனையும் அவர் எடுக்க மாட்டாரு. அப்புறம் எதுக்கு போன்? ஏன், அதாவது கட்சியில இருந்து பாதிக்கப்பட்டு வெளியில வந்து ஒருத்தவங்களோட ஸ்டேட்மெண்ட், அவங்க அதிருப்தியில் இருக்கும் போதே இந்த இவரை வந்து போய் அவனை அணுகி பொதுச் செயலாளர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி நடக்குதுங்க அப்படின்னு சொல்லும் போது கூட அவர் வந்து போனே எடுக்கலையா. போனே எடுக்க மாட்டாராம். சரி, முக்கியமான பொறுப்புல இருக்க மாவட்ட செயலாளர் போன் பண்ணா கூட எடுக்க மாட்டாராம். ரொம்ப ரேரம், ரொம்ப ரேரம். அதாவது சும்மாதான் இருப்பாராம். கார்ல இருந்து கட்சி ஆபீஸ் போனா கூட படப்படன்னு அப்படின்னு போயிடுவாரு. ஆனா போன் கையில சும்மாதான் இருக்கும். வணக்கம் சொல்லிட்டு எங்க போவாரு? அப்படியே அடுத்து கேட்டு திரும்ப மறுபடியும் வெளியே வந்து வணக்கம். பாண்டி டு சென்னை, சென்னை டு பாண்டி. இந்த தாவேக்காங்கிற கட்சி வளர்ந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு அதிகாரம் தானே கிடைக்கும். அவங்க அதன் மூலமா இன்னொரு பெரிய பிரபலமா மாறலாம் தானே. அது ஏன் அவங்களால செய்ய முடியல? அந்த கட்சியை வளர்க்கணுன்ற எண்ணம் இல்லையா, இல்ல தெரியலையா, என்ன தெரியல, பக்குவம் இல்லை, தெரியல, அரசியல் அறிவு இல்லை. தெரிஞ்சவனுக்கு ஃபீல்டு ஒர்க் தெரியல, ஃபீல்டு ஒர்க் தெரிஞ்சவனுக்கு அரசியல் அறிவு தெரியல.
இந்த சிக்கல் அங்க இருக்கு. ரெண்டுமே தெரிஞ்சவன் அதிமுகவில் இருக்கான், திமுகவில் இருக்கான், விசிகேல இருக்கான், கம்யூனிஸ்ட்ல இருக்கிறான். அதனால அவங்க ஒரு நிலையா நிக்கிறாங்க, ஃபீல்ட் எல்லா இடத்துலயும் நிக்கிறாங்க. இவங்க ரொம்ப கோளாறா இருக்காங்க. ரொம்ப அரசியல் நாலேஜ் ரொம்ப தெரிஞ்சவன் ஃபாரின்ல இருந்து வேலை செய்யறான், இல்லைன்னா இங்க ஏதாவது வேலைக்கு போயிட்டு ட்வீட் போட்டுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஃபீல்ட்ல இறங்கி வேலை செய்யறதுக்கு இது இல்லை. புரியுது. அப்ப அந்த நிலைமை தான் இருக்கு. ஃபீல்ட்ல இறங்கி மாடு மாதிரி வேலை செய்யறவனுக்கு விஜய் தவிர வேற எதுவுமே தெரியல. இல்ல ஒரு உதாரணம் சொல்றேனே, திமுக ஒரு உதாரணம். ஏவா வேலு, அவரை பத்தி இவங்களுடைய மதிப்பீடு என்னன்றது நமக்கு தெரியும். அவரெல்லாம் ஒரு தலைவராக இவங்க மதிக்கிற ஆள் கிடையாது. ஆனா ஏவா வேலுவை பத்தி இவங்களுக்கு ஒரு ப்ரொஜெக்ஷன் அல்லது சமூகத்துக்கு ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்குல்ல. அவர் தான் வந்து சாம்சங் போராட்டத்துல தொழிலாளருக்கும் முதலாளிக்கும் நடுவில் டீல் ஸ்ட்ரைக் பண்ணி பிரச்சனையை சுமூகம் பண்ணி முடிக்கிறாரு. ஓகே, தொழிலாளர்களுக்கும் பாதகம் இல்லாம அந்த முடிவை ஏற்றுக்கொள்ள வைக்கிற இடத்துல வந்து அவர் தான் பேசுறாரு. திமுக மாதிரியான கட்சி பொலிட்டிக்கலாவோ அல்லது ஐடியாலஜிக்கலாவோ யாருடையாவது பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஏவா வேலு தான். ஃபயர் ஃபைட்டர். அவர் வந்து பேசினார்னா அந்த தேனொழுக பேசுறதுமாங்கல்ல, அப்படி உண்மையிலேயே டேபிள்ல பேசுவார். அதை எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு அவர் வாக்குறுதி கொடுக்குறாரோ அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு அதை இழுத்துட்டு வந்து நிறுத்தணும்னு போராடுவார். கட்சிக்கு உள்ளேயும் போராடுவாரு, யார்கிட்ட வாக்குறுதி கொடுத்தாரோ அவங்கள்ட்டையும் போராடுவாரு. ரெண்டுக்கும் ஒரு மெல்டிங் பாயிண்ட கொண்டு வந்து கொடுத்துட்டு தலைவரை ஒப்பரஸ்டன் தலைவரேன்னு கொடுத்துருவாரு. சிபிஎம் ஆபீஸ்ல தோழர்கள் சொல்றாங்க, தோழர் முந்தி போராட்டம் நடக்கும் தோழர், எங்க ஆபீஸ்க்கு யார் வருவா தெரியுமா? யாருங்க வருவா? ஆர்எஸ் வருவா, ஆற்காடு வீராசாமி வருவாரு. அவர் என்னங்க வந்து ஒண்ணு, அவர் தாங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு, நீங்க எங்களை கத்துவாரு. கத்திட்டு நேரா கோபாலபுரம் போய் என்ன தலைவரை நினைச்சிட்டு இருக்கீங்க, நான் பாட்டு போராடிட்டு இருக்கிறேன், நீங்க கோரிக்கை நிறைவேற்றாம உங்களுக்கு வேற என்ன அங்க போய் கத்துவாரு. போராட்டம் முடிஞ்சிடும், தீர்வு காண்றோம். தலைவருக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லப்படாம இருக்கும்ல, அந்த மேட்டரை இவங்க போய் தைரியமா சொல்றதுக்கு உண்டான தில்லோட இருப்பாங்க. அதே மாதிரி எதிர்கட்சிகள்கிட்ட இந்தந்த விஷயம்லாம் எங்க தலைவரை பத்தி தப்பா அவங்கள்ட்ட சொல்றாங்க, ஆனா எங்க தலைவர் அப்படி இல்லை, நீங்க என்ன இப்படி சொல்றீங்க, உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு அவங்கள்ட்ட போய் உரிமையா பேசும்போது அதை கேட்கிற பக்குவம் அவங்களுக்கு இருக்கணும்ல. இவர் வந்து சொன்னார்னா கேட்க முடியுங்கிற நம்பிக்கை, இது ரெண்டையும் சம்பாரிச்சு வச்சிருப்பாரு. அதனால அவர் வந்து தீராத பல பிரச்சனைகளை தீர்த்து வைக்க முடியும். ஏடிஎம்கே ஜெயக்குமார் இவங்களுக்குலாம் மெயின் ரோடு ஜெயக்குமார் தெரியும். ஆனா ஒரு பிரச்சனை, கட்சிக்காரனுக்கு ஒரு பிரச்சனை, யார் இப்போ ஒரு இடம், அந்த இடத்துல வந்து ஒரு கட்சிக்காரனுக்கு வந்து ஏதோ ஒரு சிக்கல் அப்படின்னா வந்து நின்று அந்த கட்சிக்காரனை காப்பாற்றி விடாம அந்த இடத்துல போக மாட்டாரு. கட்சிக்காரன் வீட்டு பிள்ளை காலேஜ்ல ஏதோ ஒரு பிரச்சனை, ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க, உள்ள கூட்டு நிப்பாட்டி வைக்கிறாங்க அப்படின்னா ஜெயக்குமார் வந்து உட்காந்து பையன் இங்கதான் படிப்பான், நீ என்ன பண்ணுவோ பண்ணு, மற்றதெல்லாம் நீ கோர்ட்ல என்னமோ பண்ணிக்க, பையன் இங்கதான் படிப்பான், டீல் முடிச்சு கிளம்பு வெளியே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போவாரு. இதுதான் கட்சி பேஸ். ஒரு மாவட்ட செயலாளரை கூட்டு போனா பேய் கதை விடுது பொண்டாட்டி, ஜெயக்குமாரை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போனாங்க. அவங்க ஃபேமிலியில இருந்து அப்படி பேசினாங்க. யாரும் பேசல. பொலிட்டிக்கலா அவங்க பையன் ஃபைட் பண்றதுக்கு தான் பேசினாரு. பொலிட்டிக்கல் இது என்ன அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை அந்த சென்ஸ்ல இருக்கிறாப்ல. பேய் கதை விடல, எங்க அப்பாவுக்கு இதை சொல்லி அதை, அந்த பேய் கதை விடல. அப்போ அரசியல்வாதிக்கும் அரசியல் புரிதல் இல்லாத ஒரு கூட்டத்துக்கு இருக்கிற வித்தியாசம் அதுதான். ஒவ்வொரு ஏரியாலையும் ஒரு பொலிட்டீஷியனை திமுகவும் அதிமுகவும் வளர்த்து வச்சிருக்கோம். அன்பழகன் கைதுங்க, வழக்கடை அன்பழகன். ஆமா, அவர் அரெஸ்ட் இன்னமும் யூடியூப்ல போய் டிஎம்கே அன்பழகன் அரெஸ்ட்னு போட்டு பார்க்கணும். அவர் கட்டில் இப்படி உட்கார்ந்துருப்பாப்ல, போலீஸ் வந்து நிப்பாங்க, கூட்டு போக வந்திருக்கான். சரி என்னப்ப ஓ சட்டையை போட்டு வருவாங்க, இப்படிதான் பேசுவாப்ல, ஓரா வருவாங்கப்பா அப்படின்னு அவங்க பூரா நிற்கும் போலீஸ். போன் எடுத்து யாருக்கா அடிப்பாப்ல, இன்னும் கூட அப்படின்ட்டு சட்டையை மாட்டிட்டு எடுத்தா வந்துட்டு தள்ளி நில்லு இப்படி போவாப்ல. இவங்க என்னடா கரூர்ல ஸ்டாம்பேட பண்ணிட்டு 15 நாளா போன ஸ்டேஷன் வாசல்ல போயிட்டு நீங்க என்ன தேடி போறீங்க, வேண்டாம் நானே வரேன் அப்படி வந்து நிக்கிறது. இல்லாட்டி போன சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா தலைவரிக்க ஓடுறது. நீ சொல்றீங்கள ஜெயக்குமார் சட்ட ரீதியா போராட்டம் நடத்துறாரு, வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஸ்டேட்மெண்ட் தராரு, என்ன கைது பண்ணவங்க எங்கேயுமே என்ன கூட்டு போகல, அலைய விட்டுக்கிட்டே இருந்தாங்க, சிறையில எனக்கு இப்படி எல்லாம் நடந்துச்சுன்னு இவங்க கொடுப்பாங்களா? கொடுக்கணும்ல. உண்மையில நீ வந்து காவலர் சரியில்லை சரி பண்ண கொடுக்கணும்ல. ஐயா வாசல்ல இந்த வீடியோ பாத்திருக்கீங்கல்ல, போலீஸ் அராஜகம் ஒல்லிங்க அப்படின்னா போலீஸ் இப்படி நடந்து வந்தோம் 4 மணி ஆச்சுப்பா, சாரி ப்ரோ. நீ இன்னொரு போட சொல்லவா, போராட்டத்தில் நடத்திக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு தடியடி முட்டு சண்டை கூட முட்டிட்டு போன கூட்டம்
அந்த இது மழை வெள்ள பிரச்சனை அப்ப தெருமுனை கூட்டம் மாதிரி ஏதோ ஒண்ணு போட்டாங்க. தெரிச்சு விடுறாங்க. டே அது முட்டு சந்திரா போடா முட்டி போயிட்டே இருப்பா நிக்க மாட்டா தெரிச்சு விடுறாங்க. நான் பார்த்துட்டு நான் காலேஜ் படிக்கும் போது போராட்டம் நடத்தினா எனக்கெல்லாம் பார்த்தடே என்ன மாதிரியான ஒரு இளம் சமுதாயத்தை எப்படி மாத்தி விட்டுறீங்க. போலீஸ் அடிக்க வந்துச்சுன்னா இப்படி குனிஞ்சிருவோம். அடி அடிங்க இல்லன்னா பொண்ணு பையெல்லாம் பார்க்க மாட்டோம். அப்படி கைக்குள்ள கை போட்டு ஆமா 100 வேன்ல ஏத்த முடியாது தெரியல. போலீஸுக்கு என் கைய போட்டு முறிப்பாங்க குத்துவாங்க. அவ்வளவு போராட்டம் நடத்திருக்கு. இப்படியான ஒரு இளம் சமுதாயத்தை எப்படி மாத்தி விட்டுருக்காங்க. அவரும் நிறைய போராட்டங்கள்லாம் கலந்துக்கிட்டதா சொல்லிக்கிறாரு. ஆமா ஆமா ஆமா. நீ ஏதோ சிம்பிளா என் பக்கத்துல உட்கார்ந்து காட்டுறீங்க. அந்த பேரை நான் உச்சரிக்க விரும்பல. மணி பூஜை இருக்கலாம் நடத்தக்கூடிய பெரிய போராட்டங்கள்லாம் நடத்தி இருக்காரு. ஆனா புசி வந்து 16 நாள் தலைமறைவாகல. அவர் அங்கிருந்து கிளம்பி போய் நீட்டு பிரச்சனைக்கு போய் டெல்லியில முறையிட்டு வேளாண் திருத்த மசோதா சட்டம், அப்புறம் நீங்க ஏதோ புதுசா கொண்டு வரீங்களாமே எம்எல்ஏ எம்பி எல்லாம் 30 நாள் சிறையில இருந்து அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு மிரட்டிட்டு புசி டெல்லி எல்லாரையும் மிரட்டிட்டு வந்திருக்காரு. கிளப்பி விடுவாங்க சொல்லவே முடியாது. 16 நாள் எங்கடானா கிளப்பி விடுவாங்க. இதெல்லாம் செஞ்சுதான் வந்தாருன்னு. அதுல ஒரு 3 நாள் செனட் அப்ரோடு போயிருக்கிறாரு. அது எங்க இருக்கு சிஎம் வீடு அங்க போய் பால் பாக்கெட் போட்டாங்க. இல்ல அந்த ரூபத்துலதான் உள்ள போயிருப்பாரு. உள்ள போனவரு சிஎம் அழுத்த சிஎம் வீட்டுல இருந்து சமயக்காரன் வந்திருப்பாரு. பால் பாக்கெட் எவ்வளவு மணி கேட்டிருப்பாரு. மாட்டி கொண்டாயா இல்ல இல்ல. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள போய் அவர் வந்து சிஎம்க்கு அழுத்தம் கொடுத்து சமரசிம்மா ரெட்டிக்கு விவேக் அழுத்தம் நமக்குள்ள நடக்கிற டீலிங் வெளியே தெரியும். அதன் விளைவாதாங்க இன்னைக்கு சிஎம் அறிவிச்சிருக்கிறாரு ஆணவ கொலை தடுப்பு சட்டம். அப்படியா? என்னடா ஆணவ கொலைனா இந்த நடைகிற எங்க மாட்டுக்கறிக்கு அதுவா? ஆனா அது வந்து நீங்க சொன்ன தகவல் உறுதியாகுதுன்னா நிச்சயமா நம்ம வரவேற்கணும். ஆமாமா இன்னைக்கு சிஎம் நம்ம ரெக்கார்ட் பண்ற போது அறிவிச்சிட்டாரு. ஆமா ஆணவ கொலைகளுக்கான சிறப்பு சட்டம் இயற்றுவதற்கு ஒரு குழு நியமிச்சு, நீதிபதி தலைமையில ஒரு குழு நியமிச்சு அதன் அடிப்படையில் அந்த குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் அரசாணை வெளியிட அதை விரைவா செய்யணும். ஆமா நம்ம இதெல்லாம் தொடர்ந்து வலியுறுத்தணும். ஒரு குழுவையாவது போட்டுருங்க, அவங்க முடிவு பண்ணட்டும். இது எப்படி ஏற்றுவதுன்றதுல சிக்கல் இருக்குல்ல, அவங்க பரிந்துரைக்கட்டும், அதுக்கப்புறம் பண்ணலாம்னு. ஆனா இப்போ வரைக்கும் இப்படி ஒரு சட்டத்தை நிறைவேற்றுங்க, இல்லைன்னா ஆணவ கொலைக்கு எதிரான ஒரு தீர்மானமும் நிறைவேற்றாத ஒரே கட்சி தாவேகா. ஐயா நடந்தது சாதி ஆணவ கொலைன்னு பேசல. மதுரையில மாநாட்டுல ஒரு தீர்மானம் கூட இல்ல. அதோட கொடுமை என்னன்னா தீர்மானத்தை வாசிக்கிற நேரத்துல மறந்துட்டாங்க. ஐயோ மறந்துட்டோம் தலைவர் பிளைட் ஏறணும். தலைவரே ஒரு சின்ன பிரச்சனையாயிருச்சு, தீர்மானம் மறந்துட்டோம், வரீங்களா பின்னாடி? நீங்களும் வைங்க. சரி தலைவர் காலைல ட்விட்டர்ல ரிலீஸ் பண்ணிடுறோன்னு காலையில தீர்மானத்தை ட்விட்டர்ல ரிலீஸ் பண்ண. தீர்மானம் போடாத ஒரே மாநாடு தான். அப்ப அது மாநாடு கிடையாது. அங்க வந்திருந்ததுல ஒரு 4 பேரை கொல்றதுக்கு மாநாடுதான் இப்போ ரிலீஸ் ஆகி பெரிய அளவுக்கு வரவேற்பு பெற்று இருந்துச்சு. ஆமா ஆமா அதுல ஒரு பெரிய கருத்தரங்கம்லாம் எல்லா ஊடகங்களையும் நடந்துச்சு. அந்த மாதிரி கோடு போட்ட சட்டை யார் இவரா அவரா அப்படின்னு சொல்லி டைம் லூப் கான்செப்ட் எல்லாமே நடந்துச்சு. இது மாதிரி ஒரு சட்டை போட்ட பையன் இந்த பையனா அந்த பையனான்னு ஒரு பெரிய டிபேட் ஷோல நடந்துச்சு ஒரு வாரமா. ஆமா நீங்க என்ன மாநாடு சொல்றீங்க? எஸ்வி சேகர் தள்ளி உட்காருங்க இந்த நைட் மாநாடு சிம்பு மாநாட்டுக்கு போறான் சார். ரொம்ப சீரியஸா அவுட் ஆஃப் டாபிக்ல பேசிட்டு. அப்படியா? அவர் வேற சட்டம் போட்டு தூக்கி போட்ட பசங்களை பேசிட்டு இருக்காரு. நீங்க சிம்பு மாநாட்டுக்கு போயிட்டீங்கன்னா தாவேகாவினுடைய எதிர்காலம் அது வந்து அதிமுக தோசையும் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அது அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறத நோக்கி நகழுது அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுக்கு வரக்கூடிய தகவலும் அதை உறுதிப்படுத்துதா? அந்த லைனுக்கு தான் போறாங்களா? எக்ஸ்போஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. நான் சொல்லல, எங்க தலைவர் விஜய் சொல்லியிருக்காரு. என்னாண்டு சிபிஐ போயிட்டா கைப்பாவை ஆயிட்டா என்ன ஆகும்? இனி விஜய் எந்த தொகுதியில போட்டியிடணும், நாங்க எங்க வீடியோல கூட சொல்லியிருக்கோம் அவருக்கு எத்தனை சீட்டு, எந்த சின்னத்துல விஜய் நிக்கணும், தாமரையில கூட நிக்கலாம் வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு பீக்ல இருக்கலாம், இன்னொரு 5 வருஷம் கழிச்சு பீக் போயிருச்சுன்னா கமலாலயத்துல போய் நான் கூட்டணி பேசிட்டு வரேன்னு கட்சியை கலைச்சிட்டு கூட வரலாம். ஏன்னா நடந்த வரலாறு தான். ஒரு பீக்ல இருந்த ஒரு நடிகர் கூட்டணி வச்சு இன்னைக்கு அந்த கட்சி 1/2% வந்திருக்கு. நடந்த வரலாறு தான். ராத்திரி அவருக்கு மாமியார் பேசினாங்க, இவருக்கு யார் பேசுவா? புஷி
அவர் தாங்க அனைத்தும். அம்மாவும் நீயே, அப்பாவும் நீயே, மாமனார் நீயே, மாமியார் நீயே. அந்த உரையாடலின் போது ஜான் மணல்ல எப்படி இருக்கும், சார் எல்லாம் நல்லாதான் சார் போய்கிட்டு இருந்துச்சு, 12 மணிக்கு வந்தான் சார், 3வது ரவுண்டு போய்கிட்டு இருந்துச்சு சார், என்ன பேசுனான்னு தெரியல சார், கல்ட்ட கண்டம் பண்ணிட்டா சார். அவர் தான் சொன்னாரு. அது வந்து அவரு விஜய்ங்கிறது ஒரு கல்ட்டு. ஆடியோ கூட ரிலீஸ் பண்ணாங்களே, பாக்கல? விஜய் ஒரு கல்ட்டா, உள்ள போய் ஏமாத்துறாங்கடா, ஏமாத்திடுவாங்கடா. அந்த புஷியானது போய் ராத்திரியில பேசினாருன்னா என்ன பேசுவாரு? தலைவரே தலைவரே வேணாம் தலைவரே, நான் உங்களுக்கு பின்னாடி மறுபடியும் உங்களுக்கு விசிலடிச்சா குஞ்சா மாதிரி இருக்கிறேன், வந்துருங்க தலைவரே அப்படின்னு பேசலாம். இப்ப விஜய்க்கு இவருக்கும் ஒரே வயசு தானா? ஆமா, 50 ஹாஃப் செஞ்சுரியில. இவரை முதியவர்ன்றாங்க, அவரை இளைஞர்ன்றாங்க. சாட் ஜிபிடி போட்டுருவோமா? ஆமா, புஷிக்கு என்ன வயசு? 61. யோ, விஜயோட சீனியர். ஆமா 61ங்க. என்னங்க சொல்றீங்க? அவர்தான் இவரு அண்ணன் தலைவர்னு சொல்லிட்டு இருக்காரா? எங்க அப்பா வயசு. ஐயோ, 61 வயசு. 51 வயசு. இவருக்கு 51. 50 இருக்கும் அண்ணன் வயசு. அப்ப புஷி பெரியப்பானா, விஜய் சித்தப்பா. சித்தப்பா. அவ்வளவுதான். தாய் மாமான்னாங்க. தாய் மாமான்னாங்க. சீமான் கிளாஸ்மேட் அவரு. சீமான். ஆமா, சீமான் ஜூனியர். சீமானை விட ஜூனியர். ஜூனியர், ஒரு வயசு என்னமோ ஜூனியர், அவ்வளவுதான். சரி, தாய் மாமா யாருக்கு? மாமான்னு வேணா சொல்லு. மாண்புமிகு மாணவன் அந்த நம்ம இப்ப இது விஜய் வகைராக்கள் வந்து இப்ப ட்விட்டர்ல வந்து என்ன பேசுறாங்க அப்படின்னா, இளைஞர்கள் மொத்தமும் விஜய் பின்னாடி தான் இருக்கிறாங்க, பசங்களை பிடிச்சிட்டாரு அவரு அப்படின்ற ரேஞ்சில பேசுறாங்க. அது அப்படிதான் இருக்கா? 2Kல எல்லா பேரும் விஜய் ஆதரவா தான் இருக்கிறாங்க. அதாவது நீங்க விஜயோட ஆதரவா மட்டும் இருந்தா பிரச்சனையே இல்ல, ஒட்டுமொத்த இளைஞர் எங்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு அடிச்சு விட்டுக்க. நீ பாட்டுக்கு இதை மட்டும், இந்த நெரேட்டிவ் மட்டும் செட் பண்ணி போடிக்க. மாறா நீங்க என்ன செஞ்சாங்கன்னா, இந்த ஸ்டாம்பேர்டுக்கு அப்புறமா ஓவியா தொட்டு விட்டாங்க. ஓவியா ஆர்மி இதோட கொடூரமான ஆர்மி. அவங்க அன்புமணியவே எதிர்த்து களமாட்டாங்க. ஆமா, ஸ்டாண்ட் வித் மோடின்னு போட்டப்ப அந்த சங்கி கூட்டத்தையே ஓட விட்டுருவாங்க ஓவியா ஆர்மி. அது ரொம்ப நாள் இந்த கூலி படத்துல ஒரு டீம் உள்ள பதுங்கி இருக்கு தெரியுமா, திடீர்னு வந்து அடிப்பாங்க பாரு, அந்த மாதிரி டீம். நாங்க என்ன பதவி இருக்குன்னு நினைச்சேன், பாயிரம்னா இவங்க அடிக்கிறாங்க. இந்த காக்கா கூட்டம் என்ன பண்ணிருச்சு, கொஞ்ச நேரம் கழிச்சு விஜய் அஜித்தோட ஒரு கார் ரேஸ் பிக், அவங்க சும்மா இல்லாம ரசிகர் ஒரு போட்டோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இவங்க அங்கேயும் நோண்டி விட்டாங்க. அந்த வாரம் கிளம்பி வந்துருச்சு. என்ன அப்படின்னு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு ரஜினி ஒரு சாப்பிடுற பிக் ஒண்ணு ரிலீஸ் ஆச்சு தட்டுல. பக்கத்துல வந்து அவரை ட்ரோல் பண்ற மாதிரி ஒரு மார்பிங் போட்டோ போட்டுட்டாங்க. ரஜினி வாரும் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. 3 அடிச்சுக்கிட்டு இருக்கும், 4வது ஒரு ஆர்மி வந்து அடிக்குது. நீ ஏன்டா அடிக்கிற? நான் சும்மா அடிக்கிறேன்டா. சூர்யா ஆர்மி. நான் சும்மா அடிக்கிறேன்டா. அன்னைக்கு என்ன சொன்ன, நீட்டுக்கு எங்க தலைவர் வர்றா, நீட்டுக்கு என்ன அவ அடிக்கிறான். சரி, எனக்கு பாவமாயிருச்சு. ஐயோ, இந்த நேரத்துல போய் நம்ம அடிக்கணுமா? சரி, பரவாயில்ல, அடிப்போம். அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் உண்மையிலேயே வந்து திருந்தி வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆமா, குமார்னு ஒருத்தன்லாம் வந்து பேசுன பேச்சு இப்ப கம்பேக் கொக்கி குமார் ட்விட்டர்ல. ஆமா, கொக்கி குமார்னு பேரை வந்து இப்ப இருக்கிற விரிச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் சும்மா லைட்டா எடுத்து கேட்டு பாருங்க. ஏய், அவ யாருன்னு தெரியுமா? அந்த மாதிரி அட்டிக்கு திரும்ப அடிக்க ஆரம்பிச்சுறாங்க. இவங்க ஒரு கட்டத்துக்கு மேல சரி ஒருத்தரையா அப்படியே அப்படின்னு நிறுத்திடுவோம் அப்படின்னு வெளியே வந்துடுறாங்க. அதுல ஒரு ஸ்கெட்ச் தான் நாமக்கல்ல வந்து அஜித் போட்டோ காட்டி போட்டோ கையெழுத்து வாங்குறது. ஆமா, அது அப்படிக்கா அப்படியே நாம அதுல ஒரு சீனு பரம்பரத்தி இது விஜய் ரசிகரா இருக்கிறது. அங்க போயிட்டு நான் உண்மையிலேயே அஜித் ரசிகர் தான், ஆனா விஜய் ஓட்டு போடுவேன். போய் போஸ்ட் போய் பார்த்தா ஃபுல்லா விஜய் போஸ்ட். ஆக்சுவலா படம் ரிலீஸ் அன்னைக்கு as அஜித் ஃபேன் தலைவா இஸ் பிளாக்பஸ்டர். I don't have any hesitate to say. நீங்க யாராவது ஒருத்தர் அந்த மாதிரி அஜித் படத்துக்கு வந்து பாத்திருக்கீங்களா? as a விஜய் ஃபேன் தலை இஸ் வெரி ஸ்மார்ட் பாத்திருக்கீங்களா? அவர் வேலையை கிளீனா செய்யறாரு. இப்ப 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்துச்சு, இங்க இருந்து எவனோ விசில் அடிச்சான், முடிஞ்சா ஓடி போயிரு. அந்த மாதிரி நீ சொல்லணும்ல. காரு கீழே ஒருத்த, அந்த பஸ் கீழே பைக்ல மாட்டுறான், டக்குன்னு எஸ்ஜே சூர்யா ஏய் செத்தானா இல்லையாடா அந்த இது பாத்தீங்கன்னா ஸ்பைடர், அது போதை தானே. சும்மா ஏதாவது ஒரு பைக்குக்கு பேருக்கு தம்பி அப்படிங்கிறது. ஆனா அவன் பின்னாடி ஓவர்டேக் பண்ணி போயிட்டு அவன் ஒரு பின்னாடி நின்று வீடியோ எடுப்பான், கை காட்டுறது, இந்த ஃப்ரேம்ல ஒண்ணு, இந்த ஃப்ரேம்ல ஒண்ணு, இப்படி கை காட்டுறது, இப்படி அடிக்கிறது, இந்த வேலையெல்லாம் பார்க்கதான் செய்யறோம். என்ன இது இல்ல. அப்ப நம்ம அஜித் கிட்ட போய் முதல்ல இவரோட மேனரிசம் கத்துக்க சொன்னீங்க பாருங்க, பின்னாடி யாராவது வந்தா நீங்க இப்படி பண்ணணும்.
மண்டையை பொழுந்துரும் ஓடி அப்படின்னு சொல்ல வைக்கணும். அப்பதான் இவங்க அடைச்சி வாசிப்பாங்க. மரத்துல ஏறினா ஏய் எந்த ஏரியாடா இறங்குடா, யாரா மாவட்ட சொல்லி ஏறா இறங்குடா. இப்ப கேட்டீங்களா, இது ரொம்ப முக்கியமான கேள்விங்க. முதல் கேள்வி அதான் கேட்பாங்க, எப்பா அது யாரு பகுதிப்பா, அந்த பகுதி செயலாளர் யாரு, இங்க வா முதல்ல, அவரை இறக்கு முதல்ல, அதைதானே கூப்பிடுவாங்க. எதுவுமே கேட்க மாட்டாங்க கிடையாது. ஏன்னா மாவட்ட செயலாளருக்கு தெரியாது அவன் மாவட்டம் தான். இல்ல அவன் தான் மாவட்ட செயலாளர். ஏன்னா அந்த தேனின்னு ஒரு பையன் இருப்பாப்ல, அது அவன் அந்த பையன் ஒரு ஓப்பன் மாடி மொட்டை மாடி இருக்கிற கார்ல வந்து விஜய் போய்கிட்டு இருக்கப்ப அண்ணா அண்ணா கதிரா யாரா சத்து தேனி மாவட்ட செயலாளர், சரி மாவட்ட செயலாளர் தம்பி மாவட்ட செயலாளர் கூப்பிடுப்பா, அவரை உள்ள உட்கார சொல்லுப்பா. அண்ணே அவன் தானே மாவட்ட செயலாளர். என்ன சொல்லுவா, தம்பி நீ யாருப்பா, தேனி மாவட்ட செயலாளர். அவன் தேனி மாவட்ட செயலாளர். ஆமா நீ யாரா, நானும் தேனி மாவட்ட செயலாளர். தம்பி அப்ப நீ போப்பா, நானும் தேனி மாவட்ட செயலாளர். அப்ப குஷி தனியுடைய நான் தான் சேஃப்டிக்கு 4 மாவட்ட செயலாளர் போட்டேன். அப்ப 4 இதான் நடக்குதாங்க. அது நம்ம சொல்லல, எஸ்ஏசி இன்டர்வியூல சொன்னாரு, ஒரு மாவட்டத்துக்கு எத்தனை மாவட்ட செயலாளர் இருப்பாங்க, நான் தெரியாம சேர்த்துட்டேன். ஒரு இடத்துலயும் இருந்து 4-5 மாவட்ட செயலாளர். இது பாஜகவில் இருக்கு, இந்த ஸ்ட்ரக்சர் பாஜகவில் இருக்கு. தேசிய தலைவர் எல்லாரும் தேசிய தலைவர், எல்லாரும் தேசிய தலைவர், மாநில பொறுப்பாளர்கள் எல்லாரும் எத்தனை வேணாலும் ஓடலாம். அது இந்த ஸ்ட்ரக்சர் எங்க அடுத்து வருதுன்னா இந்த கட்சியில வருது. அது நல்லா நோட் பண்ணணும். நீங்க வேற எந்த கட்சியிலும் கிடையாது. மாவட்ட செயலாளருங்கிறது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. அமைச்சர் மாவட்டம் வராரு, அமைச்சரா இருக்கலாம், ஆனா மாவட்டம் வந்துட்டாருன்னா மாவட்டத்துக்கு வணக்கம் சொல்லித்தான். ஆமா அந்த ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல. இங்க கிடைச்சா ஆனா 1 லட்சமா 2 ஏய் இப்பெல்லாம் ரிமாண்ட் 3 அப்படியா ஓகேண்ணே நான் பண்ணிடுறேன் அதனால மாவட்ட செயலாளர் கொடுத்துறது. எப்பயுமே மதியழகன் அவங்க தரப்புல கரூர் மாவட்ட பொறுப்புகள்ல கிட்டத்தட்ட அந்த மாவட்ட நிர்வாகிகள், கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் 8 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருக்கான். அவன் யாருக்குமே கட்சியிலேருந்து இவ்வளோ பெரிய இப்போ அசம்பாவிதம் நடந்திருக்கு, இவ்வளோ ஒரு நிகழ்ச்சின்னு சொல்லியிருக்கோம், மேலே இருந்து கொஞ்சம் பணம் கொடுத்து சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது இல்லை. சரி ரைட்டு, நிகழ்ச்சிக்கு தான் நீ கொடுக்கல அப்படின்னா, இவ்வளோ பெரிய அசம்பாவிதம் நடந்ததற்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் மீதெல்லாம் வழக்கு பதியப்படுது இல்லை, அவங்களுடைய வழக்கு செலவுக்காகவாது ஆளுக்கு ஒரு 10,000 15,000 நிர்வாகிகள் வசூல் பண்ணி கைடு மட்டும் தான் நடக்குதான், காசு யாருமே கொடுக்கலையா. அது இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல பேட்டியிலையும் சொல்றாங்க. வெளிப்படையா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பூரா நிராயுத பாணியா நிறுத்தப்பட்டு இனிமே இந்த கட்சியில இருக்கிறது சூசைடு, இது தேவையில்லாம, அதாவது நாம் தமிழருக்காவது 10 வருஷம் கழிச்சு அறிவு வந்துச்சு அங்க இருக்கிற பசங்களுக்கு, இவங்களுக்கு கட்சி ஆரம்பிச்ச 2வது வருஷத்துலயே பாதி பேருக்கு அறிவு வந்துருச்சு. இனி இந்த கூட்டத்திட்ட இருக்கிறது வீணா போறதுக்கு சமம், பிரிஞ்சு நம்ம எங்கிட்டு வாய்ப்பு கிடைக்குதோ அங்க போயிடலாம் அப்படிங்கிற மனநிலைக்கு வர்றானுங்க. அதுல இந்த ட்விட்டர்ல இது இன்ஸ்டால CKRன்னு ஒரு 4 லட்சம் செலவு பண்ணியிருக்காரு. எந்த மேட்டருக்கு? கட்சியோட வளர்ச்சிக்காக 4 லட்சம் செலவு பண்ணியிருக்காரு. அருண் 4 லட்சம் செலவு பண்ணியிருக்காரு. ஆனா பொறுப்புல இல்ல, ஏதோ இளைஞர் சம்திங் சின்ன பொறுப்புல இதுலயே இருக்காரு. கட்சியோட வேற ஒரு பிரச்சனையில தலையிட்டு, கட்சிக்காக தன்னுடைய சொந்த பிரச்சனை கட்சிக்காக வேற ஒரு பிரச்சனையில தலையிட்டு தலைமறைவா மகாராஷ்டிராவில இருந்து இப்ப அந்த வழக்குல பெயில் வாங்கிட்டு இப்ப மறுபடியும் சொந்த ஊருக்கு வந்திருக்காரு. அவர் தலைமறைவா இருக்கும்போது தான் இந்த ஸ்டாம்பேட் நடக்குது. அப்பதான் அவர் இந்த கட்சியை எடுத்து ஒரு வீடியோ போடுறாரு. நம்ம எல்லாம் அவுட் ஆஃப் பார்ட்டி, டிவிகே பார்ட்டி நம்ம எல்லாம் சொல்றோம்னா நமக்கு ஒரு சாயம் பூசுவாங்க, இதெல்லாம் ஒரு யதார்த்தம். கட்சிக்குள்ளேயே ஒருத்தன் அறிவுரை சொல்றான்னா அப்ப கேட்கணும்ல. நம்ம போயிருக்க கூடாது தலைவரே, இருந்துக்கணும் ஸ்பாட்ல, இப்படி பதில் ரெஸ்பான்சிபிளா இல்லாம போயிடக்கூடாது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டாரு. கேட்கணும்ல. அது தந்தி டிவி எல்லா டிவியும் டெலிகாஸ்ட் ஆச்சு. அந்த பையனுக்கு என்ன நடந்துச்சுன்னா, அந்த வைஷ்ணவின்னு ஒரு பொண்ணு கட்சியில அந்த பொண்ணுக்கு நடந்த விட இந்த பையனுக்கு அதிகமா நடக்குது இந்த டில் டேட் இப்போ வரைக்கும். தொடர்ந்து வீடியோ, நீ எப்படி உனக்கு நீ கட்சி நடவடிக்கை நீ யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவ, கட்சி தலைவர்கிட்ட சொல்லணும். கட்சி தலைவர் எங்க பார்ப்போம், கேட்டு வாசல்ல இருக்க CCTVல. இல்லைன்னா வீடியோ போட்டு இந்த வீடியோவை தலைவர் பார்க்கும் வரை ஷேர் செய்யுங்க. எங்க பார்க்க முடியும்? எங்க ஒரு அம்மா ஸ்டான்பீட்ல அடிபட்டு ஆஸ்பத்திரியில இருந்து தனக்கு கிடைக்க வேண்டிய நீதிமன்ற OA போஸ்ட இழந்துட்டு அந்த அம்மா வீட்டுல இருக்கிறாங்க. அவங்கள ஏய் நீ யாருன்னு எனக்கு தெரியும், நீ என்னென்ன பண்ணிருப்ப எனக்கு தெரியாதா, நீ யார்கிட்ட எவ்வளவு வாங்கியிருப்ப எனக்கு தெரியாதா அப்படின்னு ட்ரால் பண்றாங்க. சூசைட் பண்ணிக்கலாம் கூட இருக்கு அந்த மாதிரி. ஐயோ பல பேர் அதுல பாதிக்கப்பட்டு உண்மையை அந்த இடத்துல பிளேடு அறுத்தாங்க, கத்தியால குத்துனாங்கன்னு ஒரு தாடிக்காரன் பேசினான்றதை நம்பி அங்க பேசினாங்க. அந்த குரூப்ல இருந்த பல பேர் அப்படி எதுவும் நடக்கலை, உண்மை வேற, நாங்கள் கூட்ட நெரிசல் தான் அப்படி காரணம் அப்படின்னு பாதிக்கப்பட்ட மக்கள் சொன்னதை இவனுங்க பூரா பேரும் திமுக காரணங்க சொல்ல வச்சுட்டானுங்கன்னு சொல்லியே அவங்க எல்லாரையும் உளவியெல்லாம் ரொம்ப
இன்னொரு உளவியல் தாக்குதல் என்ன பண்ணிருக்கிறானுன்னா, நீ பாட்டுக்கு ஏதாவது பேசிடாதுமா, 20 லட்சம் அறிவிச்சிருக்காரு, நிர்வாகிகள் யாராவது உங்களை கோவப்பட்டு உன் பேரை எடுத்து விட்டாங்கன்னா என்ன பண்றது, அப்படி ஒண்ணு போடுறது. அதுக்கப்புறம் வந்து இன்னொன்னு, நீ பாட்டுக்கு கூட்டத்தில் நடந்தது நீ சொல்லுமா, உனக்கு என்னமா, நீ பாட்டுக்கு சொல்லு, அப்புறம் கவர்மெண்ட் வரும், போலீஸ் உன்னை கூட்டு போய் விசாரிப்பாங்க, உன் குடும்பமே இதாகும், இது எதுக்குப்பா உனக்கு, அப்படி. இன்னொரு உளவியல் சொல்லவா, விஜய் வீடியோ கால் பேசி முடிச்ச உடனே ஒரு பிரபல யூடியூப் சேனல் போயிட்டு என்ன கேட்டிருக்கணும், விஜய் அழுதாரா வீடியோ கால், விஜய் கண்ணு செவந்துச்சா, ரொம்ப சோர்வா இருந்தாரு, சாப்பிட்டு நல்லா இருக்கு, அப்படியான கேள்வி. அதாவது பாதிக்கப்பட்டிருக்கவங்ககிட்ட நீங்க மீண்டு வந்துட்டீங்களா, உங்களுக்கு ஆறுதல் கொடுத்தாரா, எப்ப சந்திக்க வரேன்னு சொன்னாரு, நிதி உதவி என்னைக்கு டேட்ல, இப்படி எதுவும் வரல. மாறா பாதிக்கப்பட்டது விஜய் போலவே கேள்விகள் எல்லாமே அந்த சேனல் கேக்குது. ஆனா அந்த ஹீரோயின்ஸ் உட்கார வச்சுட்டு அன்னை கூட நடிச்சது உங்களுக்கு எப்படி இருந்தது? அன்னை நடிச்சது உங்களுக்கு அந்த ஹீரோயினோட கல்யாண வீட்டுக்கு போனீங்களே, சாம்பார் சட்டியோட கடைசி தொட்ட எடுத்து பாத்தீங்களா, அந்த மாதிரி கேள்விதான் வருது. அப்ப இவங்க எந்த அளவுக்கு இவங்க ஊடகத்திலையும் சொல்லி வச்சு பதில கேக்குறாங்க, அதையும் வேலையா பாக்குறாங்க. பேசுறது ஒரு ஆள்கிட்ட வீடியோ கால், அதை வீடியோ எடுக்க 4 பேரு. அப்புறம் அந்த புலம்பும் தலைமுறை ஆசிரியருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட்டர் போய் மிரட்டுறது, ஏய் அப்புறம் போய் கோர்ட்ல ஆஜராகிறதுக்காக சட்ட பாதுகாப்பு மையத்துக்கு வந்து வீடியோ மூலமா கோர்ட்ல ஆஜராயிட்டு திருப்பி கிளம்புற செல்வராஜ், அவர்கிட்ட போய், ஏய் என்ன யார் மிரட்டினாங்களா அவனைய சொல்லு, எதுக்கு ஓடுற, நீ தானே வர சொன்னீங்களா, எதுக்கு ஓடுற, காருக்கு நடுவுல விட்டுட்டு என்ன காரை ஏற்றி கொள்ள பாக்குறீங்களா, ஒழுங்கா பதில் சொல்லு டிரைவரை, ஏய் நீ எங்க வண்டி எடுக்கிற, அப்படி ஏறிக்கிட்டு இருக்கிறாங்க. சாவு வீடு 16 நாள் ஆகல இன்னும். இப்ப இவர் போயிட்டு வந்து புஷியான், என்ன ஓடுன, ஏன் 14 நாள் எங்க தலைமுறை வேணா, சொல்லு அப்படின்னு கேட்பாரா. ஸ்டாண்டர்ட் பேர் ஒர்க்ஸ்ல ஆர்டர் கொடுத்துருக்காங்க தீபாவளிக்கு, வெடி சப்ளைக்கா கட்சி அந்த லட்சம். அவரு இப்ப குடிக்கிறதே அண்டால கொண்டாடுறாரு, அப்ப வெடிக்கிறது எப்படி வெடிப்பாரு? உண்மையதுல ஸ்டாண்டர்ட்ல ஆர்டர் கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருப்பாங்கன்ற இல்லைங்களா நீங்க? ஏங்க அவ்வளவு பேர் செத்து கிடக்குறாங்க, பொறி வாங்கி ஆயுத பூஜை கொண்டாடி இருக்கிறாங்க, அதுவும் அந்த வண்டிக்கு கேட்டா டிரைவர், அப்ப டிரைவர் கூட உங்களை மதிக்கல. வீட்டுல இருக்க 2 வண்டிக்கு கொண்டாடினா கூட பரவாயில்ல, கேஸ் வண்டி சொன்னீங்க, கேஸ் வண்டி வெளியில நிக்கிறேன். அதுல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. வந்து இப்ப ட்ரைப்ஸ் அரவிந்த் களத்துக்கு போயிட்டு வந்தாருல, அவர்கிட்ட கேட்டேன், எனக்கு தாய்மாமன்னு சொல்லி உறவு கொண்டாடுறாரு அப்படின்னு. தாய்மாமன் வந்து அவன் தான் முதல்ல நின்று ஆறுதல் தெரிவிச்சிருக்கணும். ஆனா தாய்மாமன் ஏன் வரல அப்படின்னா, 16 நாள் வந்து தீட்டு போகாதீங்கன்னு சொல்லியிருக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இந்த ஆயுத பூஜை கொண்டாட்டத்திலே ஒரு சந்தேகம் இருக்கு, அது ஆயுத பூஜை கொண்டாட்டமா இல்ல இவனுக்கு தீட்டு கழிச்சிருப்பானுங்களான்னு. செய்யக்கூடிய கூட்டம் தான். ஏன்னா கரெக்டா அவருடைய ராசிக்கு ஏதோ ஒரு கட்டம் மாறுது அப்படின்ற தேதி வந்து அன்னைக்கு தான் அந்த வீடியோவை வெளியிட்டாங்கன்னு ஒரு செய்தி வந்துச்சு. அதுக்கு அடுத்து அவர் கரூருக்கு போவதே வந்து 17ஆம் தேதிக்கு மேலே அப்படின்னு முடிவெடுத்ததே அந்த கட்டத்தின் அடிப்படையில், ஏதோ கடகராசி ஏதோ சொன்னாங்க, அந்த கட்டத்துல இருந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்புக்காக தான் அது நடந்துச்சு அப்படின்றதையும் சொன்னாங்க. அப்போ முழுக்க ஒரு மூடநம்பிக்கையின் மொத்த உருவமாக தான். இப்போ எனக்கு ஒரு சந்தேகம், தம்பி நீ நாளைக்கு ஆட்சி ரிசல்ட் வரப்போகுது, நீ ஆட்சியை பிடிக்கினா என்னை கட்சிக்காரன் 100 பேர் பலி கொடுக்கணும் அப்படின்னா கொடுத்துருவாரோ? தாராளமாக கொடுப்பாங்க. இன்னும் அவ்வளோ மூடநம்பிக்கையில் எல்லாத்துக்கும் மூடநம்பிக்கைன்னா என்ன? அதனாலதான் விக்கிரவண்டி, விஜய் வெற்றி கழகம், வாகை, இப்படி எல்லாம் அது எல்லாமே நிக்க போற தொகுதி கூட வீல ஆரம்பிக்கணும்னு தான் தேடிட்டு இருக்காங்க. ஓஹோ, வேளச்சேரி பக்கத்துலயே இருக்கு. வேளச்சேரி வெள்ளிவாக்கு வந்துடாதீங்க, குளத்தூர்ல வருது, தப்பா டான்ஸ் ஆடிரும். இப்போ நியூஸ் டிஎன் அப்படின்ற பேனர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க, திடீரென்று டிஎன் ட்ரால், எப்படி இந்த டிரான்சாக்ஷன்? அது நிறைய சேனல் சொல்லியிருக்கேன், பட் ஆனால் பேரலையில் சொன்னால் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். நம்ம ஃபஸ்ட்டு ஐடியாலஜி தான் ரன்னிங், ஸ்டார்டிங்கில் இருந்தே ஐடியாலஜி தான். எல்லா கட்சியும் ட்ரோல் பண்ணாலும் அரசு திட்டங்கள் மேலே நாங்கள் ஒரு பெரிய வரவேற்பு கொடுப்போம், அதில் நாங்கள் ரொம்ப ஸ்டாண்டர்டாகவே இருந்தோம். ஆனால் மற்றபடி கட்சியில் நடக்கிற கட்ட பஞ்சாயத்துகள் இதெல்லாம் பாரபட்சம் இல்லாமல் பண்ணிருந்தோம். இப்போ இது ஒரு கை மாறுது, ஐடியாலஜிக்கலாக மாறுது. ஓப்பனாக சொல்லணும்னா ஏடிஎம்கே பிஜேபியோட கை மாறுது. அப்போ எனக்கு சில விஷயங்கள் இருக்கும்ல, இப்போ நீங்கள் போயிட்டு பிஜேபிக்கு போய் நீங்கள் பேசுவீங்களா? முடியாது. என்கிட்ட அப்படி யாரும் கேட்கவும் மாட்டாங்க. முடியாது. என் பேரு சேகுவாரா, ஆனால் என்கிட்ட கேட்டாங்க. அப்படியா? அதனால இல்லை நான் கிளம்புறேன். ஆனால் நான் ஒரு தன்னிச்சையே முடிவு எடுத்துட்டேன், நான் கிளம்புறேன், எனக்கு வந்து இது செட் ஆகாதுன்னு நான் முடிவு எடுத்துட்டு என் வீட்டில் சொல்லிட்டேன், நான் எப்படியும் வேலையை விட்டுற போகிறேன், எனக்கு இது செட் ஆகாது, மேபி எனக்கு இதுக்கப்புறம் எனக்கு ஒரு 15,000 20,000 சம்பளத்துக்கு போவேன்னு நினைக்கிறேன்,
அதனால நான் பாத்துக்கோங்க அப்படின்ட்டு நீ டிஎன்பிஎஸ்சி பாஸ் பண்ணிருப்பா. டீம்ட்டு வந்து சொல்றேன், வாங்க கொஞ்சம் எல்லாரும் வெளியே வாங்க, டீ குடிக்க வெளியே போவோம் டீம்ட்டு எல்லாரையும் கூப்பிட்டேன். சரின்னு நானும் எல்லாம் போயிட்டேன். அப்பதான் யோகேஷ் ரொம்ப சின்சியரா எங்கேயா வெளில கூப்பிட்டா தான் ஒர்க் பண்ணுவேன். சார் ஒர்க் முடிச்சுட்டு வரேன், தீய வைக்க எந்திரிச்சு வேணாம், மொத்தமா முடிச்சு விட்டு போனாங்க. கூப்பிட்டு வந்துட்டேன். வந்துட்டு சரி நான் கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டேன். எல்லாருக்கும் ஷாக்கு, என்ன இவ்வளவுமே கிளம்புறீங்க, 6 மணிக்கு தானே ஆபீஸ் முடியும். அந்த மாதிரி ஆனா மொக்க ஜோக்கு நான் ஷோல தான் வைப்பேன். அந்த மாதிரி அப்ப நீங்க போறீங்க, என்னையும் கூட்டு போய் எங்களையும் கூட்டு போயிருங்க. நான் உங்களை நம்பி வந்தோம், ஏன்னா நான் தான் 4 பேருமே இன்டர்வியூ எடுத்து உள்ள வைக்கிறேன். உங்களை நம்பி வந்தோம், கூட்டு போயிருங்க. என்னை நம்பி வந்தா 2-3 மாசத்துக்கு சம்பளம் இருக்காது, வீட்டுல சும்மா இருக்கணும், வாடகை எல்லாம் இருக்கும், நீங்க ஊரை பக்கம் போயிடணும். நான் எல்லாம் செட் பண்ணிட்டு ஏதாவது லோன் கீன் அப்ளை பண்ணி ஒரு சேனல் ஆரம்பிப்பேன், அதுக்கு லேட் ஆகும்னு. பரவாயில்லன்ட்டாங்க. ஆஹா நல்லா இருக்கே நம்ம கை வாய்த்த அடிமைகள்ட்டு சரி வாங்கடான்னு ஒரு 2 நாள் பயத்தோட தான் இருந்தோம். சொல்லலாமா வேணாமா, ஏன்னா நான் 3 வருஷம் ஒரு அடையாளம் கொடுத்த இடம்ல. போயிட்டு சொன்னோம். அப்புறம் கொஞ்சம் மண்டையை கழுவு, நாங்கள் போகக்கூடாது, அது இதுன்னு சலுகைகள்லாம் நிறைய கொடுத்தாங்க. எனக்கு காசோ இதெல்லாம் பிரச்சனை இல்லை, பொருளாதார ஒரு பிரச்சனை தான். ஆனால் அதை விட எனக்கு முன்னாடி நிற்கிறது ஐடியாலஜி. நான் சில பேரை ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுவும் பாஜகவை நான் விமர்சிக்காம நான் இந்த தேர்தலை கடந்து போறேன்னா அது தமிழ்நாட்டுக்கு பண்ற துரோகமா நினைக்கிறேன்னு ஓப்பனாவே ஒரு மெசேஜே போட்டேன் அங்க இருக்க ஹெட்டுக்கு. நான் பண்ற துரோகம் அவங்கள ட்ரோல் பண்ணாம வேற யாரை ட்ரோல் பண்ண முடியாது. நான் பாஜகவுக்கு இந்த தேர்தலில் வேலை பார்க்குறேன் அப்படின்னா அது நான் தமிழ்நாட்டுக்கு பண்ற துரோகம் அப்படின்னு ஓப்பனா போட்ட உடனே அது அவங்களுக்கு ரொம்ப கோவமாயி கேட்டாங்க, என்ன இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, ஏன் அப்படி பண்றீங்க அப்படின்னு பேசினாங்க. இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு. அன்னைக்கு இல்லை நீங்க 20 நாள் இருந்து தான் போகணும், நீங்க நோட்டீஸ் பண்ணிட்டு சம்பளமே வேணாங்க நீங்க வச்சுக்கோங்கன்ட்டு. ஆல்ரெடி 20 நாள் வேலை பார்த்துட்டோம், சம்பளமே வேணாம் நீங்க வச்சுக்கோங்கன்ட்டு அன்னைக்கே எல்லாரும் வெளியே கிளம்பி வந்துட்டோம். 1 மாசம் சம்பளம் இல்லாம வீட்டுல எல்லாரும் அவங்க ஊரை பக்கம் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மாசம் அப்புறமா சஸ்டெயின் ஆகி இப்போ ஒரு சேனல் ரன் பண்ணி. இதுக்கு இடையில உங்க மேல இடையில ஒரு நீங்க அங்க நியூஸ் டிஎன்ல இருக்கும்போதே ஒரு பெரிய அபியூஸ் நடந்துட்டு இருந்தது இல்லையா? ஆமா இல்ல, அப்ப சேனல் நிர்வாகம் உங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணாங்களா? கண்டுக்கலன்னு சொல்லலாம். அதெல்லாம் கண்டுக்காதப்பா விடுப்பா, அது லீகலா போயிருக்கலாம், அவங்க ஏதாவது போனா பாத்துக்கலாம் அப்படின்னும் போது. ஆனா நிறைய ஃபோன் வச்ச உடனே ஒரு ஃபோன் வரும், எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரம் பயங்கர ஃபோனு. அந்த தேமுதிக அப்புறம் பாமகவுல இருந்து அட்டி ஃபோன் வந்துகிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல தேமுதிக நிறுத்திட்டாங்க, ஆனா பாமக வந்து நிறுத்தவே இல்லையே, அடிச்சுக்கிட்டே. நானும் கண்டுக்கவே இல்லை, நானும் பார்த்துட்டே இருந்தேன். ஒருத்தனை நான் திருத்தின பெருமை இருக்கு, டிவிகேவை டார்கெட் பண்ணதுக்காக ஒருத்தனை திருத்தின பெருமை. ஆமா ப்ரோ நீங்க கரெக்ட் தான் சொல்றது அப்படின்னு அவர் நம்பர் அன்னைக்கு வாங்கிட்டு, அவர் ஃபாரின்ல இருக்காரு. ஆனா என் நம்பர் பர்சனல் நம்பரை வாங்கிட்டு அதுக்கப்புறத்துல இருந்து இப்ப அவர் கொஞ்சம் வேற மாதிரி ஐடியாலஜிக்கு வந்துட்டாரு, அகெயின்ஸ்ட் டிவிக்கு ஆயிட்டாரு. அவர் போஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு வந்தா போதும் நமக்கு, அது ஒரு பெரிய சந்தோஷம் இல்ல, நைட்டு தூக்கலாம்ல. அந்த மாதிரி இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்குது. அவங்க சேனல்ல வந்து நீ பாத்துக்கோங்க பெருசா இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் சில தகவல்லாம் வெளியில வந்துச்சு, என்னை பத்தி பாமக தனியா ஒரு வீடியோ, நாத்தாக்கா என்டிகே ஒரு வீடியோலாம் போட்டாங்க. அதுக்கு சோர்ஸே பாஜகவுல இருந்து சில பேர் தான் கொடுத்துருக்கிறதா எனக்கு தகவல் வந்துச்சு. சரி நாம அப்போ பார்த்தேன், அப்போ அவங்களாம் நம்ம கொஞ்சம் ஒன்றா ஒர்க் பண்ண ஆளுங்க, இவங்க நம்ம வேலை செய்யலைன்னா துரோகி ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு உணர்ந்தேன். நான் அதுக்கு பிறகு தனியா வந்தாச்சு. இப்போ கம்ப்ளீட்டா அந்த டச்சியா எதுவும் எல்லாம் பிளாக், போயிட்டு வாங்க பாய். இதுல ஒரு முக்கியமான விமர்சனம், இப்ப சமீபத்துல எல்லாரையும் விமர்சிச்சுட்டு இருந்தாங்க சேக்குவரா டீம், இப்ப திமுகவை விமர்சிக்கிறது இல்லை. நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கோம், இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு. அப்போ நம்ம இங்கே இருக்க சட்ட ஒழுங்கு பிரச்சனையை பேச மாட்டோமா அப்படின்னு ஒரு கேள்வி டீமுக்குள்ளே இருந்து வந்தது. சட்ட ஒழுங்கு பிரச்சனையை பேசுவோம் எப்போனா, இங்கே ஒரு அநீதி நடக்குது அப்படின்னா அதுக்கு அரசு செவிசாய்க்கலன்னா பேசுவோம், நிச்சயமாக பேசுவோம். அதில் ஒரு நடவடிக்கை எடுக்குது அப்படின்னா அதை பற்றி பேச வேணாம். அது நடவடிக்கை எடுக்கிற அரசாங்கத்தை வரவேற்க வேண்டியதானே. சில விஷயங்களுக்கு நடவடிக்கை எடுக்கலை, அது அப்படியே போயிட்டுருக்கு. இந்த ஆணவ கொலை இஷ்யூ போச்சு, அதில் நாங்கள் பேசணும். நடவடிக்கை எடுத்துட்டாங்க, இத்தனைக்கு அப்பா பையன் கைது, ஆனாலும் நாங்கள் அதை பற்றி பேசணும், தனிச்சட்டம் நிறைவேற்றணும்னு பேசுகிறோம். அது ரொம்ப டாபிக், சென்சிட்டிவான டாபிக். அப்போ முக்கியமான விஷயங்களை நடவடிக்கையின் இதுல இருந்து நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். இருந்தாலும் ஏதாவது சின்ன சின்ன கட்ட பஞ்சாயத்துகள் மோசமாக இருந்தால் நம்ம பேசுவோம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்கோம். ஓகே, அது கன்வின்சிங்கான எடுத்த முடிவு தான். ஆமா ஆமா, எல்லாரையும் ட்ரோல் பண்ணிட்டா நீ யாருக்கு தான் ஆதரவு, யாருக்கு ஓட்டு போடுவ, அது முக்கியமா, அது ஒன்றும் தேவை. எல்லாரையும் ட்ரோல் பண்றதுதான் ஒரு கண்டென்ட் கிரியேட்டரோட வேலை, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். ஆனா இவங்க என்ன, நீ அப்ப தீக்காவா, அவங்க தானே தேர்தல் அரசியல பார்க்காதவங்க, நீ தீக்காவா இல்ல நக்சலா இல்ல எம்எல்ஆ அப்படின்ற கேள்விலாம் என்கிட்ட வந்துச்சு. இந்த முத்திரங்கிறது வந்துகிட்டே தான் இருக்கும்.
டிவிக்கே ஆரம்பிக்கும் போது நாங்க சப்போர்ட் பண்ணோம், இது விஜய் சேனல்னு முத்திர குத்துனாங்க. கொஞ்ச நாள் பிஜேபி சேனல்னாங்க, கொஞ்ச நாள் சங்கி சேனல்னாங்க, இப்ப டிஎம்கே சேனல்ங்கிறாங்க. ஆனா பரவாயில்ல, விஜய் ஆண்டனி படத்துல அப்படி ஒரு லீட் ரோல் எடுத்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க இந்த மாதிரி வந்து பொலிட்டிக்கலா அவர் என்ன மாதிரியே இருக்கிறவர். இப்ப லோ பட்ஜெட் விஜய் 2-3 பேர் வெளியே சுத்துறாங்கல்ல, அந்த மாதிரி என்ன நினைச்சுக்க. அண்ணே எப்ப கிளம்புமா திண்ணை எப்ப காலியாக உட்காந்துருப்பாங்க போல. அண்ணே கடைசி படம்னா உடனே இப்ப இவரு வெப் சீரிஸ் வந்துட்டாரு. ஆனா பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்குலாம் வந்து டிஸ்கஸ் பண்ணி தான் எடுக்கிறீங்க. ஆமா, நான் சொல்லுவேன் இப்படி ஒரு நடந்திருக்கு, இதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு கேட்பேன். அப்ப அவங்களுக்கு இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு இயல்பாவே சாதி மேல ஒரு எதிர்ப்பு இருக்கு, மதம் மேல ஒரு எதிர்ப்பு இருக்கு. வெறும் விஜய் ரசிகரா மட்டும் இல்ல இயல்பாவே ஒரு எதிர்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க விஜய் ரசிகர்லயே உள்ள போயிட்டு அந்த மனநிலையை தான் விஜய் மூலமா டைலூட் பண்ண விஜய் இறக்கிருக்கான். ஆமா, விஜயே வந்து சாதியவாதியா மதவாதியா வரல, இல்ல சாதி வேணாம் மதம் வேணாம்னு சொல்றதுனாலதான் அத்தனை பேரும் அவர்கிட்ட கனெக்ட் ஆகுறான். சொல்லலையே, இல்ல கொள்கையில வடிக்கிறத சொல்றேன். ஜாதி அற்ற மத அற்ற பெரியார் அம்பேத்கர் அப்படி சொல்லிட்டு தானே உள்ள வர்றது. அப்படி இருக்கிற பசங்கள ஏமாத்துறது. ஆமா, அப்ப அந்த இயல்பாவே அந்த தன்மை இருக்குல்ல, நம்ம சொல்ல சொல்ல அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறாங்க. கரெக்ட் தான், நம்ம அதை பார்க்க கூடாது, சாதியை பார்க்க கூடாது அப்படின்னும் போது அந்த ஐடியாலஜி கொஞ்சம் செட் ஆகுது. சில விமர்சனங்கள் வைக்கும் போது டிஸ்கஷன்லாம் நடக்கும். இல்லைங்க அப்படி இல்லைங்க அப்படின்னா இப்போ பயங்கரமா நடக்குது. ஐயோ கொஞ்சம் அதிகமா சொல்லி கொடுத்துட்டோமோ ஆனா டிஸ்கஷன் அது ஆரோக்கியமான டிஸ்கஷன் ஆரோக்கியமா இருக்க வரைக்கும் நல்லதுதான். அப்ப நம்ம அந்த வண்டியை எடுத்துட்டு அப்படியே பக்காவா ஓடிட்டு இருக்கிறோம். இப்போ ஒரு கட்டமைப்புல இல்ல, இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், காலைல 9 மணிக்கு போகணும், 6 மணிக்கு வரணும், டார்கெட் வியூஸ் இதெல்லாம் இல்ல. அதனால ரொம்ப வேகமா செயல்படுறோம், ரொம்ப சுதந்திரமா செயல்படுறோம்னு சொல்லலாம். புரியுது. இடையில வரக்கூடிய அந்த தடைகள் இடையூறுகள் இருந்துட்டு தான் இருக்கு. அது வரதான் செய்யும். ஏன்ட்ட வந்து நேரம் பேசிட்டு இருந்தாங்க, ஆவுசியை வச்சு ஒரு மேடையில பேசுனதுக்கு வச்சு ஒரே அட்டாக்கு போன் கால். நான் கான்கால் அடிச்சு விட்டேன், எல்லா பேரையும் பேசுனதாக்கு ஜாலியா போயிட்டு இருந்த. அட்ரஸ் கேட்டாங்க, வேப்பேரி பெரியாருக்கு ஏத்தாப்புலன்னு கிளம்புடா அப்படின்னாங்க. டேய் அது கமிஷனர் அப்ப ஆப்போசிட் போன முடியும். எங்க ஐயா பத்தி உனக்கு என்ன தெரியும்? சரி, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன், அதுக்கு முன்னாடி உனக்கு தெரிஞ்ச நீ சொல்லு. எங்க ஐயா எங்களுக்கு எவ்வளவு செஞ்சாரு தெரியுமா? எவ்வளவு விளக்கு. இங்க எங்களுக்கு என்னெல்லாம் செஞ்சு என்னெல்லாம் விளக்கு. என்ன நீங்க இப்படி கேட்டுட்டே இருக்கீங்க? தெரியாது, நான் தான் சொல்றேன். மறுபடியும் கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். அப்புறம் அந்த புக்கை வாங்கி படிச்சுட்டு வர்றேன். ஆளை காணோம். எனக்கு அப்படி இப்படி வரும். நான் இருக்கிற மூட பொறுத்து பேசுவேன். நான் கொஞ்சம் அவன் பேசுறத விட எக்ஸ்ட்ரீமா பேசுவேன். அதனால எதிர்ப்பு ஆதரவு போன் கால்ஸ் கவனிச்சிருக்கீங்களா? என்ன நீங்க அதை எப்படி நீங்க பேசாம விடலாம்? டிபேட்டுக்கு போயிருக்கிறீங்க, இந்த பாயிண்ட நீங்க எப்படி பேசாம வரலாம்னு வச்சு இது ரொம்ப மோசமா இருக்கு. அது வந்து ரொம்ப உரிமையோட அது நல்லாவும் இருக்கும். அப்ப திடீர்னு ஒரு நாள் வந்து முந்தானேத்தோ ஒருத்தங்க நம்ம வீடியோவை பார்க்குற சப்ஸ்கிரைபர், நாங்கள் இல்லை ஆஃபீஸுக்கு வந்து மைசூர் பாக்கு கொண்டு வந்து கொடுத்து மில்டனுக்கும் இந்திராவுக்கும் கொடுத்துருங்க. எனக்கே கொடுக்கல, நீங்க சாப்பிட்டுட்டு வீடியோ எடுத்து போட்டாங்க குரூப்ல. அந்த ஸ்வீட் எடுத்து சந்தோஷ் சாப்பிட்டுட்டு மில்டன் அண்ணே இந்திரா அண்ணே உங்களுக்கு இந்த கிஃப்டை ஒரு அண்ணனும் அக்காவும் வந்து கொடுத்தாங்க, உங்கள்கிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டதுக்கு பிறகுதான் பாக்குறேன். ஆபீஸ் தெரிஞ்ச உங்களுக்கு எங்க போன் நம்பர் தெரியாது, அதனாலதான் கூகுள்ல பார்த்து இங்க வந்துருக்காங்க. இப்படி பாசமா உரிமையா செய்யக்கூடிய நபர்கள் வெளியில போகும்போது வரும்போது பேசுறது கொள்றது அப்படிங்கிறது. சில பேங்குக்கு போய் நம்ம ஏதாவது பணம் போடுவோம், அதாவது ஏதாவது நகை வச்சு கடை இதுன்னு எடுப்போம்ல, செலவுக்கு எடுக்கும்போது பேங்க் கேஷியர் கேட்பாரு, சார் நீங்க எனக்கு உதவி பண்ணிருக்காரு. உதவி பண்ணிட்டு நல்லா உதவி பண்ணி முடிச்சுட்டு ஆக்சுவலி நான் வந்து என்டிகே அப்படின்னு எதிரியா இருந்து உதவி படிச்சிருக்கியா அப்படின்னு நான் அதிகமா நோண்டி விட்டுருக்கேன், உதவி பண்ணாரா ஏதாவது மாத்தி பரவாயில்ல பிரதர், பட் ஆனா நான் ரசிப்பேன். ஆஹா நீங்க மாடு வைக்க போல அடுத்த வீடியோல அப்ப அது அந்த மாதிரி அதாவது யாரை ட்ரோல் பண்றோமோ அந்த கூட்டமே ரசிக்குதுன்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்க முடியும். உண்மையை தாவிக்கா மாவட்ட செயலாளர்கள் ஒரு 2 பேர் இருக்காங்க, அவங்களே போன் பண்ணி தம்பி
புஷியை விட்டுறாத தம்பி, அடி விட்டுறாத அடி. எனக்கு தெரிஞ்சு தன்னோட சொந்த கட்சி செயலாளரை பொதுச் செயலாளரை டார்கெட் பண்ணுன்னு போன்ல சொன்ன ஒரு ஆளு. இது பரவாயில்ல, அவன் விஜய் ரசிகர், ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் போஸ்டா இருக்கு. இன்ஸ்டாகிராம்ல ஒரு போட்டோ, ஒரு மெசேஜ் வருது, அண்ணன் சிவகங்கை செட்டியார் பங்களாலதான் புஷியும் ஆதம் ஒளிஞ்சிருக்காங்க. பேஸ்புக்ல ஒரு சின்ன ரெக்வஸ்ட், என்னப்பா எங்க தலைவர் விஜயை விட்டுருங்க, புஷியை மட்டும் அடின்னு அடிங்க, அவரை மட்டும் விட்டுறாதீங்க, அடிங்க அப்படி. உங்கள்ட்ட பேசுற மாவட்ட செயலர் எனக்கு பேசுவாங்க. எந்த எக்ஸ்ட்ரீமுக்குன்னா, முந்தின நாள் புஷி அந்த ஏரியாவுக்கு வர்றாருன்னா எங்க தங்குறாரு, யார் யாரை மீட் பண்றாரு, எல்லா தகவலையும் அனுப்பி இது பண்ணுங்க, துவம்சம் பண்ணுங்க, கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இவங்க பூரா என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, நம்மளுக்கு ஏதோ சோர்ஸ் வந்து நம்ம யாரையோ பிளான்ட் பண்ணதான் நினைச்சிட்டு இருக்காங்க. உன் கட்சியில் நடக்கிற பிரச்சனையால உன் கட்சியில இருக்கிறவனே தான் நம்மளுக்கு சோர்ஸ். அதான் நடக்குது. இது சரி பண்ண வேண்டியது அவங்கதான். இது வெளிய ரகசியமா வச்சு அப்பாவை சரி பண்ணாலே பாதி சோர்ஸ் கட்டாயிரும். உங்க அப்பா தான் கண்டென்ட்டே கொடுக்குறாரு, அது என்ன எவ்வளவு கோவமா இருப்பாங்க பாருங்க பொதுச் செயலாளர் மேல. ஐயோ, ஒருவேளை அவர் வெளியே தலைமறைவா இருந்தது கூட இல்ல, கட்சி விட்டு வெளியே போனா கொண்டாடுவாங்க போல. ஆனா என்னன்னா, அவனுக்கு பூரா திருப்பி அந்த பார்ட்டியில இருக்கிற இடத்துலயே தலைமைக்கு எதிராக கீழே இருக்கிறவங்க கொந்தளிக்கிறது இங்க மட்டும் இல்ல, அது அந்த பழைய லெகசி ஊடகத்திலையும் கூட அப்படிதான் நடக்கும். ஆமா, அவர்தான் யாரையாரோ தூண்டி விடுறான்னு நினைச்சிட்டு உங்க அப்பெல்லாம் இருக்கிறவங்க ஊரெல்லாம் தகவல் சொல்றான். ஆமாமா, அது சும்மா ஒரு அலுவலகத்துக்குள்ள ஓனரை எதிர்த்து புரணி பேசிக்கிறது சாதாரணம். அது கட்சிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அப்படி பேசலாமா? அது உண்மைதான். அதை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனால அதையும் கொஞ்சம் நோட் பண்ணணும். வேற பல்வேறு விஷயங்கள் பேசியிருக்கிறோம். இந்த தீபாவளியை ஒட்டி விடுமுறை தின வாழ்த்துக்கள். ஆமா, எனக்கு வாழ்த்துக்கள் சொல்ல விருப்பம் இல்லை. ஒரு நல்ல உரையாடல், ஒரு நீண்ட நேரம் பேரலையோடு ஒதுக்கியதற்கு ரொம்ப நன்றி. தொடர்ச்சியா உங்க டீமோட ஒரு சந்திப்பையும் பேரலையில ஏற்படுத்தி ஒரு நிகழ்ச்சியாக முன்னெடுப்போம். ஆமா, அது எல்லா நம்ம டீம் அவங்க டீம் எல்லாருமே உட்காந்து பேசுற மாதிரி பெரிய டிஸ்கஷன் ஆகும். நிச்சயமா. நன்றி நன்றி நன்றி.